ஸோ ஹாய் அன்பா, வாழ்த்துக்கள். ஹாய் சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். ஓகே சார், ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி சார். ரொம்ப ஹாப்பி. ஆமா, இருக்காதா பின்ன. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னு சொல்லலாம் இல்லையா? ரைட். ஸோ ஆமா. ப்ரிலிம்ஸ் ஓகே, இனிஷியல் அட்டெம்ப்ட்ல ஒன்று ரெண்டு ப்ரிலிம்ஸ் போயிருச்சுனாலும் அகைன் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றீங்க, ஸ்ட்ரெயிட்டா மெயின்ஸ் கிளியர், அப்படியே இன்டர்வியூக்குள்ள சர்வீஸ் வந்துருச்சு. ரைட். ரைட். ஸோ என்ன, எஸ் சார். கண்டிப்பா ஒரு இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் வரும். ரைட். ஐஆர்எஸ் கண்டிப்பா வரும். ஸோ ஸோ இட் வி கேன் கன்சிடர் இட் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், தோ லிட்டரலி நாட் லிட்டரலி அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லைனாலும். ஓகேவா? மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றீங்க, ஸ்ட்ரைட்டா சர்வீஸ் வந்துருச்சு. ஸோ அதனால இட்ஸ் டபுள் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ சார். ஓகே. ஸோ எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க? வீட்ல என்ன சொல்றாங்க? சார் வீட்ல எல்லாம் ஹாப்பி தான். ரொம்ப ஓகே. சந்தோஷமா இருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்திருக்கோம் அதனால. ஃபர்ஸ்ட் டைம் மோரோவர் நீங்க உங்க ரீஜன்ல இருந்து பார்த்தோம்னா, கிவன் யோர் பேக்ரவுண்ட், நீங்க இது வந்து கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரீசன்ட் பாஸ்ட்ல கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 4 to 6 இயர்ஸ்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். எஸ் சார். அதனால தான் சார் அவங்கள நம்ம இடத்துல இருந்து ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் வரும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க சார். அது அப்படியே அது பண்ணது வந்து என்ன ரொம்ப இடம்? பெரிய அச்சீவ்மெண்ட். அதே அதே என்ன இடம், ஏன் அந்த பெருசா அவங்க இப்ப நீ எந்த குடும்பத்துல இருந்து எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து யார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனாலும் பெரிய விஷயம் தான். அது ஏன் உங்க ரீஜனே உங்களை கொண்டாடுறாங்க? உங்க ரீஜன் என்ன, எங்க இருந்து வர்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சார் எனக்கு ஊரு வந்துட்டு வாகனங்கள் வருங்க சார். அங்கதான். அது சின்ன ஊரு தாங்க சார். அங்கதான் இருந்து படிச்சேன். 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேங்க சார். அதுக்கப்புறம் செங்கோட்டையில மாறினோம். அங்கேயும் இருந்து படிச்சேங்க சார். ஸ்கூல் அங்க முடிச்சிட்டு காலேஜ்க்காக கோயம்புத்தூர் வந்தேங்க சார். சிஐடி காலேஜ் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அங்க 4 இயர்ஸ் முடிச்சேங்க சார். டுவெண்ட்டி சூப்பர். டுவெண்ட்டில அங்க முடிச்சேன். என்னோட ப்ரிப்பரேஷன் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணேங்க சார். 1 இயர் கிளாஸஸ் அது இதுன்னு போயிட்டு இருந்தேங்க சார். அதுக்கப்புறம் உட்காந்து வீட்ல ஃபுல்லாவே கொரோனா டைம், எங்கேயும் போக முடியாதுங்க சார். 2 வருஷம் வீட்ல தான் இருந்து படிக்கணும். சென்னையும் வர முடியாத சூழ்நிலை, அதனால அங்கேயே இருந்தேங்க சார். அதுக்கப்புறம் இப்ப 2 ப்ரிலிம்ஸ் கொடுத்தேன். எனக்கு கிளியர் ஆகலைங்க சார். தேர்ட் அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ் கொடுத்தேங்க சார். கிளியர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மெயின்ஸ்க்கு உங்ககிட்ட தான் வந்தேன். ஆக்சுவலி ரொம்ப ஆப்ஜி என்ன பண்றது என்னன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ் போயிருக்கோம். எப்படி எழுதணும் எதுவுமே தெரியாது. ரொம்ப பிளாங்கா இருந்தேன். ஸோ உங்ககிட்ட வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எல்லாமே நீங்க தான் சொன்னீங்க எப்படி பண்ணணும்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண ப்ரிப்பரேஷன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ். ஃபர்ஸ்ட் எழுதி கிளியர் ஆச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்தேங்க சார். இப்போ கிளியர் ஆகி ரிசல்ட் வந்துச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அகெயின் உங்க குறிப்பிட்ட அகெயின் ஃபேமிலி, அப்படியே கொஞ்சம் உங்க ஃபேமிலி பேக்ரவுண்டும் சேர்த்து சொல்லுங்க. அம்மா அப்பா அண்ணன் இருக்காங்க சார். அண்ணன் நான் 4 பேருங்க சார் வீட்டுல. அப்பா வந்துட்டு கண்டக்டரா இருந்தாங்க சார். அம்மா டிவி சுத்துவாங்க சார். அது ஊர்ல தான் இருக்காங்க. அண்ணன் ஒர்க் பண்றாங்க சார். ஸோ அவங்களுக்கு இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார். எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு யூபிஎஸ்சினா என்னன்னே தெரியாது. ஆக்சுவலி நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு யூபிஎஸ்சினா இதுதான் போல, இதுல எக்ஸாம் இவ்வளவு இருக்கு அப்படிங்கறதே தெரியும். அவங்களும் வீட்ல ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் பரவாயில்ல, நீ சாதிக்கணும்னு நினைக்கிற, நீ படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்ணன் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார். எல்லாரையும் தாண்டி அண்ணன் ரொம்ப பினான்சியலாவும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க சார். ஸோ அதுக்கப்புறம் அங்க இருந்து படிக்கணுங்கிறதுனால வெளியில வந்த அது ஊர்ல இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருந்தது. ஏன்னா நான் மட்டும் தான் அங்க யூபிஎஸ்சி படிப்பேன். கூட படிக்கிறது கூட பிள்ளைங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நானா உட்காந்து படிச்சுட்டு அங்க பக்கத்துல ம். கவர்மெண்ட் லைப்ரரி எல்லாம் இருக்குங்க சார். அங்கதான் உட்காந்து படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி படிச்சுதான் அதுக்கப்புறம் வெளியில வந்து இப்ப இங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ உங்களுடைய என்னதான் இருந்தாலும் சரி, அந்த ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் யாருக்குமே, ஆனா உங்களுக்கு மச் மோர் ஸ்பெஷல் இல்லையா? ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அண்ட் த பிக்கஸ்ட் தேங்க்ஸ் டு யுவர் ஃபேமிலின்னு தான் சொல்லணும். இல்லையா? கண்டிப்பாங்க சார். பிகாஸ் ஏன்னா படிக்க வச்சதே பெரிய விஷயம். அப்படிதான் நான் எனக்கு என்ன என் ஞாபகம் ஆமா. இருக்கு. நீங்க மெயின்ஸ் எழுத வர்றப்பவும் சரி, இன்டர்வியூ போறப்பவும் சரி, டிஸ்கஸ் பண்றப்போ நிறைய தடவை சொன்னீங்க. ரைட்டா சார்? எஸ் அந்த சார். ரீஜன்ல இருந்து அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்துட்டு படிக்கிறதுக்கு வெளியூர் அனுப்புறதே பெரிய விஷயம். இங்க காலேஜ் படிக்கிறதுக்கும் வெளியூர் அனுப்பியிருக்காங்க. ஐஏஎஸ்ங்கிற ஆமா. வார்த்தையை சொன்னாலே ஃபர்ஸ்ட் பயந்து, இதெல்லாம் நமக்கு எதுக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு முடியுமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படி வந்து உங்களை அனுப்பி விட்டு படிச்சு ரைட். பட் அதுக்கு ஜஸ்டிஸும் உங்களுக்கும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அகெயின் எப்படி எஸ் பார்த்தாலும் சார். சரி, ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அதுக்கு நீங்க ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓகே. ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் எல்லாமே சொல்லணும். ரைட். ரைட். ஸோ எஸ் அண்ட் சார். அகெயின் அதுக்கு தான் அந்த அந்த டபுள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாமும் இருந்து ஒருத்தங்க வந்து ஐஏஎஸ் ஐஏஎஸ் பாஸ் பண்றது கஷ்டம் தான் ஒரு பக்கம் இருந்தாலும்,
ரைட். அது அகெயின்ஸ்ட் ஆல் தி ஆட்ஸ் அது வந்து வர்றதுங்கிறது வந்து பெரிய விஷயம். ரைட். ஸோ உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்தா அவங்களுக்கும் நம்பிக்கை அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். பட் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற தேங்க்யூ. தெய்வங்களுக்கு வந்து கண்டிப்பா ஃபேமிலி அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், அண்ணன் எல்லாத்துக்கும் வந்து பர்சனலி தேங்க்யூ என்னோட சார். தேங்க்ஸும் நான் சொல்லுவேன். ரைட். தேங்க்யூ. வாழ்த்துக்களும் சேர்த்து எஸ் சொல்றேன். சார். ரைட். ஓகே தென். தேங்க்யூ சார். உங்களோட வெரி குட். தேங்க் யூ. அது அப்போ உங்களோட அப்படியே யுபிஎஸ்சி ஜர்னி சொல்லுங்க. இப்ப அதான் நீங்க ஆரம்பிச்சீங்க சார் ஃபர்ஸ்ட் இயர் நீங்க சொன்னீங்க, செகண்ட் இயர் சொன்னீங்க. டு பி வெரி எஸ் ப்ரிசைஸ் சார். ஆ வழக்கமா என்னன்னா யுபிஎஸ்சி இதுல வந்து நெறைய அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு, பெர்செப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஃபர்ஸ்ட் பொதுவான பெர்செப்ஷன் ஆ அ பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு யூசுவலா மெயின்ஸ் இன்டர்வியூ வந்து பெருசா இனிஷியல் பிரிப்பரேஷன் டேஸ்ல அது எடுத்துக்க மாட்டாங்க. மக்கள் அது சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. பட் பிரிலிம்ஸ் வெர்சஸ் மெயின்ஸ்ன்னு எடுக்கிறப்ப பிரிலிம்ஸ் தான் ரொம்ப டஃப்ன்னு நெனைப்பாய்ங்க. அதையே வருஷக்கணக்கா படிப்பாங்க. நான் குற்றம் சொல்ல தப்பு சொல்ல மாட்டேன். பட் பண்றாங்க. மக்கள் அப்படிதான் இருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ் அப்படிதான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப பிரிலிம்ஸ் உங்க ட்ராக் ரெக்கார்ட பார்க்கிறப்போ 2 பிரிலிம்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகல. 3 பிரிலிம்ஸ் தான் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஆனா மெயின்ஸ் எஸ். டக்குன்னு வந்திருக்கு. ஸோ ஆ அது தனித்தனியா கொஞ்சம் பேசினா ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஜூனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். பிரிலிம்ஸ் வெர்சஸ் மெயின்ஸ். பிரிலிம்ஸ் தான் ரிலேட்டிவ்லி ஈஸி அண்ட் மெயின்ஸ் கொஞ்சம் டஃப்ன்னு பார்க்குறோம். ஆனா நீங்க எப்படி 2 பிரிலிம்ஸ் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிட்டு 3 பிரிலிம்ஸ் பட் எடுத்தோனே மெயின்ஸ் எப்படி கிளியர் பண்ணீங்க? அது கொஞ்சம் சொல்லுங்க. சார், இன் மை பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்லுவேன்னா, எனக்கு ப்ரிலிம்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுங்க சார் படிக்கும்போது. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸியா இருந்ததுன்னு நினைக்கிறேங்க சார். 2 ப்ரிலிம்ஸ் கொடுத்த கிடைக்கல. பட் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, நான் வே ஆஃப் ஸ்டடிங் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றோங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க சார். 2 வருஷம் ஊர்ல இருந்தேங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது எப்படி ப்ரிப்பரேஷன். எல்லாரும் மாதிரி நான் ஃபுல்லா புக் படிச்சுக்கிட்டு எல்லா புக்கையும் படிப்பேங்க சார். ஸ்டாட்டிக் புக் எல்லாத்தையும் படிப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன், எல்லாம் படிப்பேன். ஆனா எனக்கு ரிசல்ட்ல எதுவுமே வராதுங்க சார். ரொம்ப படிக்கிறோம் ஆனா ரிசல்ட் வரலன்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும்போது தான் பிவைக்யூ அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணேன் சார் என்னோட தேர்ட் அட்டெம்ப்ட்ல. ப்ரீவியஸ் இயர் ஸோ கொஸ்டின்ஸ். ரைட்? ம். ஆமாங்க சார். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் சார். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஸ்டாட்டிக் கொஞ்சம் படிச்சு வச்சதுனால எனக்கு தேர்ட் இயர் வந்து பிவைக்யூஸ் அனலைஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது எங்க நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணியிருக்கணும்னு. பிவைக்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்ண நிறைய டெஸ்ட் போட்டுட்டு அதோட ரிவிஷன் பண்றது ரொம்ப லேக் ஆகும் சார். டெஸ்ட் முன்னாடி போடுவேன். ஹார்ட்லி 10 டெஸ்ட் தான் சார். ஃபர்ஸ்ட் 2 பிலிம்ஸ்க்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 10 டெஸ்ட் தான் சார் மொத்தமே போட்டிருந்தேன். அதோட ரிசல்ட் அதனாலதான் மோசமா இருந்ததுன்னு எனக்கு தோணுச்சு சார். ஏன்னா தேர்ட் அட்டம்ப்ட்ல நிறைய டெஸ்ட் போட்டேங்க சார். ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு அதுல ஃபுல்லா டெஸ்ட் போட்டு அதை ரிவிஷன் பண்ணி தனியா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி அதுல ஏன் என்ன என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிறைய ரிப்பீட்டட் வருதுங்க சார். ரிப்பீட்டட் ம். கொஸ்டின்ஸ் வருது. அதை அனலைஸ் பண்ண தெரியுதுங்க சார். அப்படி பண்ணி தான் நிறைய டெஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் எனக்கு தேர்ட் அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ்ல வந்து கொஞ்சம் எழுதி முடிக்கும் போது ஓகே வருங்கிற மாதிரி யோசிச்சேன். அது கிடைச்சது சார். எக்ஸாம் ஹால்லயே நமக்கு தெரிஞ்சிருது. ஓகே இல்ல இந்த வருஷம் கண்டிப்பா இது வந்துரும். டஃப் ஈஸிங்கிறத ஆமாங்க தாண்டி சார். நம்ம எழுதுறப்பயே நமக்கு தெரியும் ஆமா இல்லையா? அந்த ஃபீல் ஒண்ணு வந்துரும். ஆமா ஆமாங்க ஓகே. சார். எஸ் சார். இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயத்த நான் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா நான் கேட்கணும்னு நெனைக்கிறேன். அதாவது நீங்க தேர்ட் அட்டெம்ப்ட்ல என்ன பண்ணியிருக்கீங்க? பிரிலிம்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ம் ஆ டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் நல்லா போட்டிருக்கீங்க. இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னம்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸோட இது ஒரு டெஸ்ட் பேட்ச் நல்லா போட்டிருக்கீங்க. ஒரு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் நல்லா பிரிப்பேர் ஐ மீன் பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அது போக பிவைக்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே நீங்க எஸ் சார். சொல்றப்ப இன்னொரு வார்த்தை சேர்த்து சொன்னீங்க. சார் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஆமாங்க நான் சார். கேட்கறது என்ன பிவைக்யூஸ் படிக்கிறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கிறது, அதிலிருந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுதே அந்த 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 பர்ப்பஸ்க்காக தான் பிவைக்யூஸ் நம்ம படிக்கிறோமா என்ன? இல்ல சார். அந்த அதாவது யூபிஎஸ்சியோட வே ஆஃப் கொஸ்டினிங் வேற மாதிரி இருக்கும் சார். நம்மளோட எஸ். கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் சார். நம்ம படிச்சத ரிவிஷன் பண்றதுக்கு கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட சார். நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் போறதுக்காக நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்பதான் வந்து அந்த ஃபார்மேட்டுக்கு நமக்கு வந்து தெரியும் சார். அதுல சூப்பர். கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் அந்த இப்போ ஒன்லி டூ ஆப்ஷன்ஸ்ல இப்ப ரீசெண்டா கொண்டு வந்தது அதெல்லாம் பிவைக்யூஸ் பார்த்தாதான் நமக்கு தெரியும். அதனால ம். அப்புறம் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு சார். ஒரு ட்ரிக்கி வேர்ட்ஸ் எல்லாம் உள்ள வைப்பாங்க சார். ஸோ அந்த ம். மாதிரி ட்ரிக்கி வேர்ட்ஸ் நாட், பட், நெவர், ஆல்வேஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இதுல நிறைய வரும் சார். ப்ரீவியஸ் நம்ம அனலைஸ் பண்ணும்போது வரும். ஓகே. அதுல இருக்க ஆப்ஷன்ஸ்ல வச்சு நெக்ஸ்ட் இயர்ல பார்த்தா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகே, ஓகே. நான் இதெல்லாம் வந்து ஓகே, ஓகே. சொல்லுங்க, சொல்லுங்க.
இதெல்லாம் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சது. இதெல்லாம் தேர்ட் அட்டெம்ப்ட்ல தான் சார் எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் இருக்கு. நம்ம யா இதெல்லாம் பண்ணணும் ஓகே அனலைஸ் பண்ணும்போது. ஓகே அகெயின் இதுல இருந்தே என்னுடைய இன்னொரு சப்ளிமெண்டரி கொஸ்டின் என்ன அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க சார் மெயின்ஸ் அதாவது ப்ரிலிம்ஸ்க்கு வந்து யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கிறது வந்து ஒன்னு தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் ரெப்படிஷன்ஸ் அது ஏற்கனவே பழைய கொஸ்டின் திரும்ப வந்துச்சுன்னா அதை நம்ம அப்புறம் அட்டன் பண்ணிடலாம் ஈஸியா எஸ் அஃப்கோர்ஸ் அது அது நான் இல்லைன்னு மறுக்கல அட் த சேம் டைம் வந்து அந்த வே ஆஃப் கொஸ்டினிங் சார் யூபிஎஸ்சி அந்த பிவைக்கு உடைய வே ஆஃப் கொஸ்டின் ஒரு விஷயத்தை இப்படிதான் கேட்பாங்க அதான் அப்படின்னு இருக்கு அதாவது இதைத்தான் கேட்பாங்க அப்படிங்கிறது ரெப்படிஷன் இப்படிதான் கேட்பாங்க அப்படிங்கிறது யூபிஎஸ்சியோட லாங்குவேஜ் அது வந்து இங்க கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்னுடைய லாங்குவேஜ் நம்மளே ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் தான் இருந்தாலும் நானும் ஓப்பனா அக்செப்ட் பண்றேன் யூபிஎஸ்சியோட வே ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களால வந்து செட் பண்ண முடியாது நாங்க கொஸ்டின் எங்களோட டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் ஆஃப் தி அதாவது நாலேஜ் தான் எங்களால் டெஸ்ட் பண்ண முடியுமே தவிர அவங்க ஒரு மாதிரி கொஸ்டின் வைக்கிறாங்கல்ல த வே தே டிமாண்ட் யுவர் ஆட்டிடியூட் அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் எங்களால வைக்க முடியாது ஏன்னா ஒரு டெஸ்ட் பேட்சுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3500 இருந்து 4000 கொஸ்டின்ஸ் நாங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம் நேச்சுரலி எங்களால அது முடியாது அது கோச்சிங் இன்ஸ்டியூட் எங்களால முடியாது அது நீங்க யூபிஎஸ்சி பிவைக்யூஸ்ல மட்டும் தான் கத்துக்கவே முடியுமே சோ டு புட் திங்ஸ் இன் பெர்ஸ்பெக்டிவ் நம்பர் ஒன் அது ரெப்படிஷன்ஸ் வந்தா சந்தோஷம் பிவைக்யூஸ் ரிப்பீட் ஆன சந்தோஷம் அவ்வளவுதான் அது வந்து செரண்டிபிட்டி தான் அதுல அது கிடைக்கிறப்ப கிடைச்சா சந்தோஷம் அவ்வளவுதான் இன்னொன்னு அந்த வே ஆஃப் கொஸ்டின் யூபிஎஸ்சி இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க இல்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத கத்துக்கிறதுக்கு பிவைக்யூஸ் தெரிஞ்சுக்கணும் ரைட் ரைட் பட் அதே இடத்துல நீங்க சொல்றப்ப நான் ஒரு விஷயம் கவனிச்சேன் இந்த பட் நாட் இந்த மாதிரி வார்த்தைகள் அப்படின்னு சொல்றீங்க இது வந்து எனக்கே வந்து ஒரு பிளாக் நான் அது நல்ல வேலை நீங்களே சொல்லவும் எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த பிவைக்யூஸ் முன்னாடி எல்லாம் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்து பிவைக்யூஸ வந்து எம்பசிஸ் பெருசா கிடையாது முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில எம்பசிஸ் வந்து அவ்வளவா கிடையாது இப்பதான் படிக்க அது பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கு ஆனா அந்த அவேர்னஸோட சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 பிரச்சனையும் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது என்ன பிரச்சனைனா இந்த பசங்க பிவைக்யூஸ் அனலைஸ் பண்றங்கிற பேர்ல ட்ரிக்ஸை தேடுறாங்க ஓகே அது அந்த இந்த வார்த்தை வந்தா இது தப்பு இந்த வார்த்தை வந்தா சரி அப்படின்னு ஒரு அப்படி ஒரு 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 வேவே ஒண்ணு இருக்கு ஒரு வேவ் ஒரு அலையே அப்படி ஒரு அலை பாயுது எந்த அளவுக்கு வருத்தப்பட வைக்கிறதுனா கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸே இந்த வேலையை பாக்குறது எனக்கு பர்சனலா வருத்தம் அளிக்குது ரைட் அதனால அந்த கொஸ்டினையும் அட்ரஸ் பண்ணிருங்க இந்த ட்ரிக் அப்படின்னுங்கிற வார்த்தை கீழே பசங்க எங்க போய் ஒரு ட்ராப்ல மாட்டுறாங்க இந்த கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் படிச்சுட்டு சாதாரணமா ஒரு இந்த வார்த்தை வந்தா தப்பு சரின்னு சொல்ற அந்த ட்ரிக்குங்கிற வார்த்தைக்குள்ள எனக்கு தெரிஞ்சு பசங்களுடைய ஒரு அட்டெம்ப்ட் வேஸ்டா போகும் தான் நான் நினைக்கிறேன் அதை பத்தியும் நீங்களே கொஞ்சம் சொல்லிருங்க ஏன்னா நீ பிவைக்யூஸ் ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப்ட்ல பிவைக்யூஸ் தொடல அடுத்த அட்டெம்ப்ட் பிவைக்யூஸ் தொட்டிருக்கீங்க கிளியர் பட் அந்த பிவைக்யூங்கிறது எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கு உங்களுக்கு சக்சஸ்க்கு இவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு அப்படிங்கிறப்போ அதுல இருக்கிற மிஸ்நாமர்ஸ் என்ன ப்ரிலிம்ஸ் பிவைக்யூஸ்ல இருக்கிற மிஸ்நாமர் என்ன எது பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் இந்த கீவேர்ட்ஸ்லாம் எப்படின்னா இப்போ இந்த ஆல்வேஸ் வந்தா இது தப்பு அந்த மாதிரி சொல்றதுக்காக இந்த கீவேர்ட்ஸ் கிடையாதுங்க சார் ஆல்வேஸ் வந்துச்சுன்னா நம்ம யூஸ்வலா நம்ம ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு போறதுக்கான சான்சஸ் அதிகம் சார் ஸோ அந்த ஆல்வேஸ் நம்ம ரீட் பண்ணாம போயிட்டோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டே நம்ம தப்பா புரிஞ்சுப்போம் பட்டுங்கிற ஒரு வேர்டை நம்ம ரீட் பண்ணாம போயிட்டா ஸ்டேட்மெண்டோட மீனிங் நமக்கு வேற மாதிரி ஆயிடும் அதுக்காக தான் அப்படின்னு நல்லது கரெக்ட் ஓகே இப்போ என்ன அப்படின்னா இந்த பட் உதாரணத்துக்கு நீங்க இந்த பட் சொல்றீங்க அந்த பட் அப்படிங்கிற புரியுது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க உதாரணத்துக்கு வந்து சோ அண்ட் சோ பர்சன் இதை பண்ணாரு பட் இது இந்த பட் அப்படிங்கிறதுல அந்த பட் அப்படிங்கிறது சின்ன வார்த்தை அது வந்து நம்ம வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுக்கிற வார்த்தை ஆனா இந்த பட் அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருக்கிற ஒரு சூட்சமம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அது வந்து ஒரு கனெக்டிங் வேர்டு ரெண்டு லைனை வந்து கனெக்ட் பண்ணும் அட் த சேம் டைம் பட் போட்டுறாங்க அப்படின்னம்னா அந்த செகண்ட் லைன் இருக்குல்ல அந்த செகண்ட் லைன் வந்து அதோட டோன் ரிவர்சல் ஆயிரும் உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்க போகுதுன்னா பட்டுக்கு அப்புறம் வரது நெகட்டிவ் ஆயிரும் ஓகேவா உதாரணத்துக்கு இப்போ சோலார் பம்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்கறாங்கன்னா இப்போ சோலார் பவர் வந்து உதாரணத்துக்கு சம் எக்ஸ்ஒய்செட் பம்ப்ஸை வந்து ஒர்க் பண்ண வைக்கும் பட் சம் ஏபிசி பம்பை வந்து இது ஒர்க் பண்ண வைக்காது அப்படிம்பாங்க ஆக்சுவலா அப்படின்னா பட் அப்படிங்கிற வரதுக்கு அப்புறம் எடுத்துன்னா ஒரு வேலை இது பண்ணும் இன்னொரு வேலை அது பண்ணாது அப்படின்னு இந்த பட்டுங்கிற வார்த்தைக்குள்ள அந்த சென்டென்ஸோடைய ஸ்பிரிட்டே மாறும் அந்த டோனே மாறும் அதைத்தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணுமே தவிர வெறும் பட்டை மட்டும் பார்த்துட்டு ஓகே பண்ணீங்க அப்படின்னம்னா நினைச்சு பாருங்க ஓகே இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுல இருந்து கணக்குல எடுத்துக்கிட்டாலும் 1950 இருந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி ஒரு எக்ஸாமினேஷனை வச்சு ரெகுலரா ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப
அதுல போய் வெறும் ட்ரிக் அப்படிங்கிற பேர்ல போய் அந்த ட்ராப்ல விழுந்துடாதீங்க. ட்ரிக்குங்கிற பேர்ல ட்ரிக் எதுவும் எஸ் கிடையாது. சார். இஃப் இட் இஸ் லாஜிக்கல், லாஜிக் தான் முக்கியம். லாஜிக்னா என்னது? அந்த இடத்துல கரெக்ட் காஸ் சார். அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நீங்க கேட்கிற கேள்வி ஒரு ம். காஸ்னா அதோட எஃபெக்ட் என்ன? உங்க ஆப்ஷன்ல எஃபெக்ட் இருக்கு. அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சதுன்னா, அதுல அதத்தான் பிராக்டிஸ் பண்ணணும். அதத்தான் எக்ஸாம் ஹால்ல போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது வந்து அந்த வெறும் ஒரு வார்த்தைய பார்த்துட்டு, அது வந்தா இந்த இந்த கட்ட விரல தொட்டா மழை வருங்கிற கதையா, இந்த ஒரு கதை இந்த இந்த ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் தப்பு, சரின்னு போயிட்டு, அது உங்க அதுக்கு நீங்க பேசாம படிச்சுட்டு, ஒரு அதுக்குள்ள படிச்சு நீங்க போய் அதுக்கு 2 பக்கம் சேர்த்து படிச்சு, அதுல ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போடுறதும் கூட பெட்டர். இல்லையா? சோ தட் இஸ் ஆமா. ஓகே. எஸ். தட் இஸ் ஆஸ் ஃபார் as taking prelims PYQs into கன்சர்ன். வெரி குட். ரொம்ப நல்லது. ரொம்ப கிளியரா எஸ். இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பிளனேஷன். பிரிலிம்ஸ பொறுத்தளவுக்கு. ஓகே. தேங்க்ஸ். சோ பிரிலிம்ஸ பொறுத்தளவுக்கு டூ காம்ப்ரிஹெண்ட் திங்ஸ் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு டெஸ்ட் பேட்ச் அது கண்டிப்பா வேணும். எதுக்கு? அதான் டெஸ்ட் பேட்ச்னுடைய பர்ப்பஸ் என்ன? நீங்க தான் தெளிவா சொல்றீங்க. அது நாலேட்ஜ டெஸ்ட் பண்ணிக்கிறது சார். நான் ஒரு 10 புக் படிக்கிறேன். ஒரு 7 புக் படிக்கிறேன்னா, அந்த புக்ல படிச்சது எனக்கு ஞாபகத்துல இருக்கா? அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே தவிர, இது வந்து இத மட்டும் படிச்சு டைரக்ட்டா எக்ஸாம் ஹாலுக்கு போனோம் அப்படின்னம்னா, இது பெருசா யூஸ் ஆகும்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, இது இப்படிதான் 2 நீங்க பண்ணியிருக்கீங்க. கிளியர் ஆவல. ரைட். செகண்ட் அடுத்த எஸ் அட்டெம்ப்ட்ல சார். என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, இதே மாரி தான் ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டோட ஒரு ஃபுல் கோச்சிங் இது அப்போ ஃபுல் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கீங்க. எதுக்கு? ஜஸ்ட் நீங்க ஏற்கனவே படிச்சத நினைவு கூர்றதுக்காக மட்டும் தான். இது எக்ஸாம் ஹால்ல வருமான்னு கேட்டா, கண்டிப்பா வராதுன்னு தெரிஞ்சு தான் இந்த வேலைய பார்க்குறோம். பிளஸ் என்ன பண்றோம்? எஸ் சார். ஓகே. எஸ். சோ ஒரு ப்ரீவைக்யூஸ் கரெக்ட். ஒரு 10, 12 வருஷம் ப்ரீவைக்யூஸ வந்து கரெக்ட்டா அனலைஸ் பண்ணணும். ட்ரிக்ஸ்ங்கிற பேர்ல போய் வார்த்தைகளுக்கு பின்னாடி வந்து ஒரு முட்டாள்தனம் பண்ணிறக்கூடாது. பியூரா அதாவது வாட் இஸ் பீயிங் ஆஸ்க்டுங்கிறது ஒண்ணு, ஹவ் இட் இஸ் பீயிங் ஆஸ்க்டுங்கிறது ஒண்ணு. அந்த ஹவ் இட் இஸ் பீயிங் ஆஸ்க்டு, ஹவ் த யுபிஎஸ்சி கொஸ்டின் இஸ் ஆஸ்க்டு. இத வந்து யுபிஎஸ்சி கொஸ்டின்ல மட்டும் தான் உங்களால கத்துக்க முடியும். கோச்சிங் இன்ஸ்டிடியூட் கொஸ்டின்ல கத்துக்க முடியாது. அதுதான் நீங்க அனலைஸ் பண்ணி கத்துக்கணும்ன்றது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கரெக்ட்டா இருந்துச்சு. ரைட். அண்ட் ம். தட் வில் பி டெஃபினெட்லி என்லைட்டனிங் ஃபார் யுபிஎஸ்சி. நீங்க இனிமே அடுத்த அட்டெம்ப்ட்க்கு இன்னும் கிட்டத்தட்ட 50, 60 நாள் இருக்கு அப்படிங்கிறப்போ, இந்த வீடியோ வர்றப்பவே வந்து பாத்தீங்கன்னா, பசங்களுக்கு நல்ல இன்புட்ஸ் நல்லா கிடைக்கும். அட்லீஸ்ட் தே வில் பி அந்த மிஸ் டைரக்ஷன்ல இருக்கிறவங்க கூட ரெக்டிஃபை பண்ணி கரெக்டான டைரக்ஷன் போறதுக்கு நல்ல டைம் இன்னைக்கும் கூட இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் தட். ஓகே. தென் நெக்ஸ்ட் கம்ஸ் மெயின்ஸ். ஓகே. சோ இதுதான் எஸ். வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நீங்க பிரிலிம்ஸ் படிச்சு 2 அட்டெம்ப்ட் கிளியர் ஆகல, 3வது அட்டெம்ப்ட் கிளியர் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டாலும், அண்ட் ஆல் செட் அண்ட் டன் அது வந்து ஒரு கேட் பாஸ் தான். நீங்க பிரிலிம்ஸ்ல நீ எஸ் சார். நேஷனல்லயே இந்தியா லெவல்லயே நீ ஃபர்ஸ்ட் மார்க்கா வந்தாலும் சரி, இல்ல ஜஸ்ட் பாஸ் ஆனாலும் சரி, அது மெயின்ஸ் எழுதுறதுக்கு ஒரு டோக்கன் தான். இல்லையா? பட் மெயின்ஸ் எஸ் தான் சார். ரியல் எஸ் கேம். சார். ஓகேவா? சோ நீங்க பிரிலிம்ஸ கத்துக்கிறதுக்கே இத்தன நாள் ஆயிருக்கு. ஓகேவா? சோ மெயின்ஸ் பொறுத்தளவுக்கு புக்கு, ஸ்டடியிங் என்ன பண்ணீங்க? அத தெளிவா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? அப்படிங்கிறத சொல்லுங்க. அதுக்கப்புறம் அது எப்படி கத்துக்கிட்டீங்க? அப்படிங்கிறத செகண்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாம். சொல்லுங்க. என்ன பண்ணீங்க ஃபார் மெயின்ஸ்? ஓகே சார். சார் ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதுக்கு முன்னாடி நான் மெயின்ஸ் எதுவும் பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ எனக்கு எக்ஸாம் லிஸ்ட் இதுதான் ரொம்ப வந்ததுக்கு அப்புறம் முக்கியம். தான் நீங்க ஃபர்ஸ்ட், நான் செகண்ட் ஸ்டார்ட் அட்டெம்ப்ட் பண்றேன். பிரிலிம்ஸ் கிளியர் ஆகலனாலுமே, ஃபர்ஸ்ட், செகண்ட் அட்டெம்ப்ட் பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணலனாலுமே நீங்க மெயின்ஸ் பிரிப்பேர் பண்ணவே இல்ல. இல்லையா? நீங்க பண்ணல ஃபர்ஸ்ட் சார். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பிரிலிம்ஸ் கிளியர் பண்ற 3 அட்டெம்ப்ட்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் மெயின்ஸ்க்கே வரீங்க. ஓகே. இதுதான் ஆமாங்க பெரிய சார். மோட்டிவேஷனா இருக்கும் உங்க ஜூனியர்ஸ்க்கு. இந்த வீடியோ பார்க்குற ஜூனியர்ஸ்க்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருக்கு. ஓகே. நம்ம பிரிலிம்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து மெயின்ஸ் பிராக்டிஸ் ஆரம்பிச்சாலுமே வந்து எதுவும் எட்டாக்கனி இல்ல. எட்டும் தூரம் தான். ரைட்? சொல்லுங்க. மெயின்ஸ்க்கு என்ன எஸ் பண்ணீங்க? சார். அதுக்கப்புறம் தான் ஆன்சர் ரைட்டிங், ஸ்டடி எல்லாமே வந்து நான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணதுதாங்க சார். இந்த மெயின்ஸ் கேப், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கேப்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எனக்கு வந்து எழுதுறது எப்படின்னு சுத்தமா தெரியாதுங்க சார். ஏன்னா எழுதுனது கிடையாது. முன்னாடி கொஸ்டின் பார்த்திருப்போம். மத்தவங்க எழுதுனது பார்த்திருப்போம். பட் எனக்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியாது. பிளாங்கா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் கிளாஸ் உங்களோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஒரு 5 கிளாஸ் ஆக்சுவலி ஃபுல்லாவே ப்ராடா எழுதுறது எப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சொன்னீங்க சார். பேப்பர்ல பென் வச்சு எழுதுன்னு நினைச்சா கூட என்ன எழுதுறது எப்படி எழுதுறதுன்னு தெரியாதுங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி பிரிச்சு எழுதணும், ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எழுத ஆரம்பிச்சேங்க சார். மோஸ்ட்லி டெய்லி டெஸ்ட் போட்டுருவேன். வீக்லி 6 டேஸ் டெஸ்ட் எழுதுவேங்க சார். ஒரு 6 நாள் டேஸ் சண்டே டெஸ்ட். மட்டும் லீவ். வாரத்துல 6 நாள் ஆமாங்க டெஸ்ட். சார். ஓகே. சோ 6 அதான் நாள். அதான் ஆமா முக்கியம். சார். சோ வாரத்துல 6 நாள் டெஸ்ட்ங்கிறது சாத்தியமா? எப்படி? சார் கண்டிப்பா சாத்தியம் தாங்க சார். 6 நாள் நம்ம ஒரு டெய்லி 10 கொஸ்டின் தான் சார். ஒரு 5 கொஸ்டின் ஆப்ஷனல், 5 கொஸ்டின் ஜிஎஸ். அந்த டைம்ல படிக்கிறதுக்கும் எனக்கு டைம் கம்மியா இருந்தது. நான் அப்பதான் ஸ்டார்ட் பண்றேங்கும் போது எனக்கு நான் நிறைய எஃபர்ட் போட்டதா என்னால என்னோட ரிசல்ட்டை கொண்டு வர முடியுங்கிறதுனால நான் உட்காந்து எழுத ஆரம்பிச்சேங்க சார். ஓகே. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட். ஒரு ஒரு சப் கொஸ்டின் எனக்கு. நீங்க ஒரு ஓகே நாளைக்கு சார். 10 கொஸ்டின்ங்கிறதெல்லாம் அவ்வளவு சாத்தியம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். பட் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒர்க் போட்டிருக்கீங்க, இவ்வளவு பெரிய சக்சஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருக்குன்னா, எவ்வளவு பெரிய ஒர்க் போட்டிருக்கீங்க. எனக்கு நல்லா புரியுது.
பட் இப்போ நீங்க சொன்ன அந்த வார்த்தையவே நான் புடிச்சிட்டு ஒரு கேள்வியா கேட்க வரேன். சார் நான் படிக்க வேண்டியதும் இருந்துச்சு. ஆன்சரும் ஒரு நாளைக்கு 10 கேள்வி எழுதுறதுங்கிறது பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. படிக்கிறது, எழுதுறது அது எப்படி ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க மெயின்ஸ்க்கு. ஜிஎஸ் 1, 2, 3, எஸ் 4 சார். எஸ்ஏ 5வது பேப்பர், ஆப்ஷன் 1, 2 மொத்தம் 7 பேப்பர். சரி எஸ் லாங்குவேஜ் சார். பேப்பர் 2 இருக்கு. அது பெருசா படிக்க மாட்டோம். எக்ஸாம் முதல் நாள் தான் படிப்போம்னாலும் 7 பேப்பர். ஓகே. அப்ப பிரிலிம்ஸ்க்கு நீங்க கணக்கு எஸ் படி பார்த்தா சப்ஜெக்ட் வைஸ் பார்ப்போம். பிரிலிம்ஸ பொறுத்தவரைக்கும் சப்ஜெக்ட் வைஸ் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமி சப்ஜெக்ட் வைஸ் பார்ப்போம். ஒரு 7 சப்ஜெக்ட், 6 சப்ஜெக்ட், 7 சப்ஜெக்ட் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி பிரிஞ்சு படிப்போம். இல்லையா? மொத்தமே 7 சப்ஜெக்ட் தான். ஆனா மெயின்ஸ பொறுத்தளவுக்கு 7 பேப்பர். இல்லையா? ஒரு பேப்பருக்கு எஸ் சார். ஆவரேஜா 3 சப்ஜெக்ட் இருக்கும். இல்லையா? ஜிஎஸ் 1 ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எஸ் சார். சொசைட்டி 3 பேப்பர் 3 சப்ஜெக்ட் இருக்கும். அந்த மாதிரி வந்து இப்போ எத்திக்ஸ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அது பேருக்கு ஒரு சப்ஜெக்ட். ஆனா இட் இட்செல்ஃப் ஒரு ஆப்ஷனுக்கு ஈக்குவலன்ட்டான கன்டென்ட்டும் அந்த அளவுக்கு டெப்த் நாலேஜும் தேவைப்படுற ஆன்சர் எழுதுறதுக்கு. ஏன்னா அது லாங்குவேஜே வேற. எத்திக்ஸ பொறுத்தளவுக்கு அது இட் ஹாஸ் எஸ் இட்ஸ் ஓன் சார். லாங்குவேஜ். அது பிலாசபி எழுதணும், கவர்னன்ஸ் எழுதணும், எத்திக்ஸ்க்குன்னு தனி லாங்குவேஜ் அதையும் அந்த வார்த்தைகளையும் போட்டு எழுதணும். ஸோ எத்திக்ஸ எஸ். பொறுத்தளவுக்கு இட் இஸ் எ ஹாஃப் ஆப்ஷனல் இல்லையா? சோ அப்ப ஆப்ஷனல்ங்கிறப்ப எவ்வளவு டீப்பா படிப்போம். அப்ப அவ்வளவு டீப்பா படிக்க வேண்டியது இருக்கு. ஆப்ஷனல் அல்ட்ரா டீப்பா படிக்கணும். ஆப்ஷனல் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கு. ஓகே. சோ அதுக்கு ஈக்குவலன்ட்டா எத்திக்ஸ் படிக்கணும். அது போக ஜிஎஸ் 1ல 3 சப்ஜெக்ட், 2ல 3, 3ல 3 சப்ஜெக்ட், 4ல வந்து ஆவரேஜா 3 சப்ஜெக்ட்டோட அதிகம் தான் செகண்ட் அண்ட் தேர்ட் பேப்பர்ல. நான் கம்மியா எஸ் சொன்னாலும் சார். ஆவரேஜா போட்டாலும் 3 சப்ஜெக்ட் போடணும். அப்போ பேப்பர் 1, 2, 3லயே 9 சப்ஜெக்ட் கணக்கு ஒரு ரஃபா வருது. எத்திக்ஸ் ஒரு ஹாஃப் ஆப்ஷனலுக்கு ஈக்குவலான டெப்த் இருக்கிறது இது. அது போக 2 ஆப்ஷனல் பேப்பர்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் எப்படி பிரிலிம்ஸ்க்கு அப்புறம் படிச்சு எழுதி கொஞ்சம் சிங்க் ஆகல. இந்த இடத்துல கொஞ்சம் கிளியரா சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பா எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டுலாம் எழுத வாய்ப்பே கிடையாது. இல்ல சார், இன்னும் எப்போதுமே எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு எழுதணும் அப்படிங்கும்போது நம்ம எழுதவே மாட்டோம் சார். கடைசி வரைக்கும் எக்ஸாம் வரைக்கும் நம்ம எழுத மாட்டோம் சார். என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா சார், நான் ஃபர்ஸ்ட் வந்து எழுதிருவேங்க சார். எழுதிட்டு என்னென்ன தப்பு பண்ணோம், என்ன பண்றோம், அதுக்கு ஆன்சர் எடுத்து திருப்பி அதுல என்ன பண்ணிருக்கோம், திருப்பி அதை படிக்கணும் சார். ஆக்சுவலி நம்ம எழுதுற பேப்பர் தான் சார் நமக்கு மெட்டீரியல். மெயின்ஸுக்கு மெட்டீரியல் அதையும் இருக்காதுங்க கொஞ்சம் சார். சொல்லுங்க. மெயின்ஸ்க்கு மெட்டீரியல் வாட் இஸ் தட் மெட்டீரியல்? கொஞ்சம் சொல்லுங்க. புக்ஸ் மெட்டீரியல் சார் மெயின்ஸ்க்கு. புக்ஸ் எதுவுமே கிடையாதுங்க சார். நீங்க யார்கிட்ட கேட்டாலுமே புக்ஸ் அந்த மாதிரி இதுதான் மெட்டீரியல் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க சார். நமக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம என்ன எழுதியிருக்கோம் அது வந்து ஒரு மென்டார் கிட்ட நம்ம கொடுத்து அப்பப்ப கரெக்ஷன் நம்ம எழுதுற பேப்பர்ஸை கரெக்ஷன் பண்ணி என்ன வாங்கிட்டே இருக்கணும் சார். அப்பதான் நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது நம்மளோட பேப்பர்ல இருக்க ஒரு குட் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் சார் தனியா. நம்ம ஓகே. எழுதுற பேப்பர் கூட 2 பேஜ் நம்ம எழுதுறோம்னா அதை ஒரு ஹாஃப் பேஜ்ல நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுட்டு அதுதான் சார் நம்ம கடைசியா ரிவிஷன் பண்ணணும். கொஸ்டின்ஸ் எப்படி எடுக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் சார் மறுபடியும் மெயின்ஸுக்கும் ப்ரீவியஸ் இயர் யா கொஸ்டின் யா தான். இத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்டா நான் ஒரு கொஸ்டினாவே ஃப்ரேம் பண்றேன். அது நீங்க பதிலா கரெக்ட் அதுக்கும் எக்ஸ்க்ளூசிவா பதில் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஓகே சார் சார். இது நான் படிச்சுட்டு தான் நான் ஆன்சர் எழுதணும்னு நினைச்சா அப்படி ஒரு நாள் வரவே வராது. இல்லையா? நீங்க சொன்னீங்க சார் ஆமாம் எக்ஸாம் சார். ஹாலுக்குள்ள 3 மாசத்துல முடிக்க முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க. பட் நான் ஒரு கிட்டத்தட்ட 13 வருஷமா நான் வாத்தியாரா இருக்கேன். என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஓகே. நீங்க இந்த வருஷம் மெயின்ஸ் இந்த வருஷம் அப்பியர் ஆகலனாலுமே ஓகே. ஆகலாம இல்ல சார் நான் இந்த 1 இயர் நான் வந்து நான் அட்டெம்ப்ட் குடுக்கல வாட்டெவர் இட் இஸ் இந்த வருஷம் ஃபுல்லா நான் என்ன பண்றேன், மெயின்ஸ்க்கு மட்டும் நான் பிரிப்பேர் பண்றேன். அப்புறம் என்ன பண்றேன், படிச்சுட்டு எழுதுறேன்னாலும் 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, எத்தன வருஷம் ஆனாலும் அந்த நாள் வராது. படிச்சு முடிச்சுட்டு எஸ் தான் நான் ஆன்சர் எழுதணுங்கிறன்னா, அப்படி ஒரு நாள் வரவே வராது. நீங்க டாக்டரும் கூட ஆயிரலாம். என்ஜினியரும் கூட ஆயிரலாம். மொத தடவ மறுபடியும் மொத இருந்து படிச்சு என்ன வேணாலும் ஆயிரலாம். ஆனா இருந்து படிச்சு ஐஏஎஸ் மொத்தத்தையும் படிச்சு முடிச்சு ஐஏஎஸ்ங்கிற வார்த்தை வாய்ப்பே கிடையாது. அதனால தான் நான் பர்ட்டிகுலரா கேட்டேன். நீங்க எஸ் பிரிலிம்ஸ்க்கு சார். அப்புறம் ஆரம்பிச்சேங்கிறீங்க. சார் நான் படிக்கவும் செஞ்சேன். ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின்லாம் வாய்ப்பே கிடையாது. கை விரல் ஃப்ராக்சரே ஆயிரும். அந்த அளவுக்கு எழுதுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் அந்த இடத்துல நான் நிறுத்தி கேட்டேன். எப்படி நீங்க படிச்சுட்டும் ஒரே நாள்ல படிச்சுட்டு எழுதியிருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு. அப்பதான் நீங்க கிளியரா சார். சொல்றீங்க. நான் ஆன்சர் எழுதிட்டு படிச்சேன் சார்ங்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின். எப்படின்னா, அது எந்த கொஸ்டினுக்கு எழுதுனீங்க? அந்த கொஸ்டினுக்கு எத வரைமுறையா வச்சுக்கிட்டீங்க? உதாரணத்துக்கு சார் இந்த கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் எழுதணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா, 1000 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு மெட்டீரியல்ஸ்ல இருந்து, கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ல இருந்து, வெப்சைட்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நீங்க பொறுக்கி போட்டா 30ல இருந்து 50 கேள்வி அசால்ட்டா கிடைச்சிரும். எத்தன கேள்விக்கு நான் ஆன்சர் பிரிப்பேர் எஸ் சார். பண்றது? என்ன பண்றது? இதுக்கு என்ன வாட் வாஸ் தட் யார்ட்ஸ்டிக்? நான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் முடிக்கணும். இத பேஸ் பண்ணி முடிக்கணும். இல்ல இத ரெஃபரன்ஸா வச்சு முடிக்கணும். என்ன யார்ட்ஸ்டிக் வச்சுக்கிட்டு நீங்க பிரிப்பேர் பண்ணீங்க? இன் த சென்ஸ் தட் நீங்க தினமும் ஆன்ஸரும் எழுதி பழகியிருக்கணும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ஜிஎஸ் 1, 2, 3, 4க்கு இத்தன கன்டென்ட் இவ்வளவு முடிச்சிருக்கணும் ஒரு ஐடியா வச்சிருந்திருப்பீங்க. அதை எத யார்ட்ஸ்டிக்கா வச்சு, எத எஸ் ரெஃபரன்ஸா வச்சு எடுத்து படிச்சீங்க? என்ன கொஸ்டின்ஸ எழுதுனீங்க? சார். ஃபர்ஸ்ட் நான் ஜிஎஸ் ஒவ்வொரு ஜிஎஸ்ஸா பிரிச்சேங்க சார். ஃபர்ஸ்ட் 1 வீக் ஒரு ஜிஎஸ்ல ஒரு டாபிக்னா அடுத்த வீக் அடுத்த ஜிஎஸ்ல டாபிக். இப்ப இதுக்கு கொஸ்டின்ஸ் வந்து
கோச்சிங் இன்ஸ்டியூட் கொஸ்டின்ஸை டாபிக் விட எங்க நான் வந்து இருந்து எடுத்தீங்க? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரே நிமிஷம். சார். டாபிக் எடுத்தேன்னு சொல்றீங்கல்ல? நம்மளோட சிலபஸ். ஆமாங்க சிலபஸ். சார். சிலபஸ் டாபிக். எஸ் ஓகே. சார். அப்படிதான். ஓகே. சோ சிலபஸ் வந்து நம்மளோட டாபிக் யூபிஎஸ்சி எடுத்துக்கிறீங்க. சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் ஆ ஜிஎஸ் ஒன்னுனா ஜிஎஸ் ஒன்ல என்ன டாபிக்ஸ் இருக்கோ அதுல என்ன டாபிக் இப்போ கவர்னன்ஸ்னா கவர்னன்ஸ் மட்டும் அந்த மாதிரி ஒரு டாபிக் மட்டும் எடுத்துக்கிறது சார். இப்போ கவர்னன்ஸ்ல டிவைஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அதை ஒரு தனியா எடுத்து வச்சுக்கிறது. அப்போ இப்ப நாளைக்கு நான் வந்து ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் எழுதுறேன் அப்படின்னா முதல் நாள் இந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி சும்மா 2 பேஜுங்க சார். நம்மளே ம். இன்டர்நெட்ல போட்டா கிடைக்கும், நம்மளோட புக்ல எங்கேயோ நம்ம சர்ச் பண்ணோம்னா கிடைக்கும். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு அந்த 5 கொஸ்டின் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா நான் புதுசா படிக்கிறதுனால சோ முத நாளே படிச்சுட்டு மறுநாள் எழுதுவேங்க சார். இப்போ ஒரே கல்ல 2 மாங்காய்ங்கிற மாதிரி ஒரே கால்ல நீங்க எத்தனை மாங்காய் அடிச்சிருக்கீங்க பாருங்க. ஓகே. சோ தட்ஸ் த கேஸ். ஏன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணி சோ நீங்க டாபிக் சூஸ் பண்ணியாச்சு. அப்ப அந்த டாபிக்ல இருந்து நான் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். நான் பாயிண்ட்ஸ் எனக்கு நோட்ஸ் புக் இருக்கா? இல்ல. மெட்டீரியல் இருக்கா? இருக்கு. மெட்டீரியல்ங்கிற பேர்ல மலையா குவிஞ்சு தான் கிடக்கு. சோ அதுல இருந்து நான் அந்த ஒரு டாபிக்கு தேவையான 2 பக்கத்துக்கு பாயிண்ட்ஸ் எடுக்க முடியாது. என்ன பண்ணிட்டீங்க? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போயிட்டீங்க. அந்த டாபிக்ல வந்த கொஸ்டின்ஸ் அதுவும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல ஒரு 5 கொஸ்டின் ரேண்டமா ஒரு 5ல இருந்து 6 கொஸ்டின்ஸ் ஒரு கோர்வையா வர்ற மாதிரி ஒரு 6 கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆன்சர் எழுதி பழகிருக்கீங்க. ஆன் தி ஒன் ஹேண்ட் இதுல என்ன கிடைச்சிருச்சுன்னா சிலபஸும் கம்ப்ளீட் ஆயிட்டே வருது. அதுல இருந்து வர பிவிக்யூ ஆமா. கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் எழுதி முடிச்சிட்டே வர்றீங்க. சோ அப்ப ஆப்வியஸா உங்களுக்கு பாயிண்ட்ஸும் அக்யூமுலேட் ஆகுது. இன்னொன்னு ஆன்சர் எஸ் எழுதியும் சார். பழகிட்டு இருக்கீங்க. ஓகே. எஸ் சார். டெய்லியும். ரைட். சோ எஸ் சார். டெய்லி இது எழுதுவேன். சோ இதுதான் விஷயம். ரைட். சோ இந்த கிளாரிட்டி எப்படி வந்துச்சு? சார் ஆக்சுவலி நானுமே ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸ் படிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேங்க சார். ஒரு டாபிக் எடுத்து அதுக்கு படிக்கலாம்னு சொல்லி கண்டென்ட் தேட தேட அது வந்துகிட்டே இருக்குங்க சார். ஒரு சின்ன டாபிக் தான். இன்னும் ஃபினான்சியல் இன்க்ளூஷன் ஒரு டாபிக் சார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து படிக்கலாம்னு எடுத்த டாபிக். நான் வந்து பேஜ் ஒரு 10-20 பேஜஸ் கிட்ட போயிட்டே இருக்கு சார் நோட்ஸ். ஸோ எனக்கு எங்க ஸ்டாப் பண்றதுன்னு தெரியல. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க ஸ்டாப் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ முடிவு பண்ணது கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸா பார்த்தோம்னா நமக்கு மைண்டும் கொஞ்சம் அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லயே கொஞ்சம் பழகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் அப்படியே எடுத்தேன். அப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் என்ன பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கிறதே டிவைஸ் சார். ஸோ அதே எடுத்து நம்ம படிச்சிடலாம் சொல்லிட்டு எனக்கு இருக்கிற டைம்குள்ள நான் கொஞ்சம் ஷார்ட்டா முடிக்கணுங்கிறதுனால நான் அந்த மாதிரி போனேன். ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணேன் சார். ஆனா எனக்கு அது செட் ஆகலைங்க சார். ஒரு 2 நாள் ஒரே டாபிக்ல உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு டைம் வேஸ்ட் பண்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. அப்பதான் நான் இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆனேங்க சார். கொஸ்டின் ஆன்சர் எடுத்தேன். அதுல பிராக்டிஸ் பண்ணேன். அந்த நோட் வந்து நான் தனியா நோட் போட்டு எழுதினேங்க சார். ஒரு கொஸ்டின் எழுதி ஒரு 2 பேஜ் அதுக்கு தேவையானது அந்த மாதிரி எழுதிட்டு இருந்தேங்க சார். அப்படி எழுதிதான் ஏன் என்னோட 2 பேஜ் நோட்ஸும் மட்டும்? எனக்கு மெயின்ஸ் நோட்ஸ் கிடைக்கும் ஏன் சார். ஒரு ஒரு 10 கொஸ்டினுக்கு மார்க்கர்னா ம். மேக்ஸிமம் 10 மார்க்கர்னா 2 பேஜ் தாங்க சார். 15 மார்க்னா த்ரீ பேஜஸ். எப்படியும் அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே நம்ம கேட்க போறது இல்லை. எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம உள்ள போகணும். அது போக எஃபெக்ட்ஸ் காசஸ்னு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதுவோம் சார். வே ஃபார்வர்ட் எழுதுவோம். அப்படிங்கும்போது அது 2 பேஜஸ் எடுத்தா கண்டென்ட் மட்டும் 2 பேஜஸ் எடுத்தாலே அதை நம்ம 3 பேஜஸ் கூட எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். அது கம்மியும் பண்ணி எழுதிக்கலாம் சார். அதனால எனக்கு 2 தெரிஞ்சு பேஜஸ் அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல ப்ரீவியஸ் இயர் எழுதிட்டு இருந்தேன் கொஸ்டின்ஸ்க்கு சார். எக்ஸாக்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு நீங்க வந்து ஆன்சர் எடுக்கிறப்போ 2 பேஜஸ் தான். 2 பேஜஸ் நீங்க சொல்ற லாஜிக் என்ன சார்? எப்படி தலம் ஒரு 10 மார்க்கரா கேட்க போறாங்க, இல்ல 15 மார்க்கரா கேட்க போறாங்க. ஆமா. ரைட்டா? எஸ் அப்படியே சார். பார்த்தாலும் அதே சமயம் எனக்கு அதுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் எழுதணுமோ அவ்வளவுதான். எனிவேஸ் இந்த கொஸ்டின் திரும்ப அப்படியும் வரப்போறதும் கிடையாது. வரலாம். வந்தாலும் இதோட சாராம்சம் வேணா வருமே தவிர அது ஏன் சார் இதோட சாராம்சம் வரலாம்னு சொல்றோம்னா பிகாஸ் சிலபஸ்ல இருந்து தானே கொஸ்டின் கேட்டாகணும். சோ அப்படின்னா அப்போ ஆமாங்க இதே சார். கொஸ்டினுடைய டச் இருக்கிற வேற ஒரு டோன் இருக்கிற இன்னொரு கொஸ்டின் தான் கேட்க முடியும். இது ஆமா அப்படியே சார். கட் காப்பி பேஸ்ட் பண்ண போறது இல்ல. சோ இதுல 2 எஸ் பக்கம் சார். பண்ணாலுமே இந்த 2 பக்கமே மோர் தென் இனஃப் தான். இதுல இருந்து ஒரு 4, ஆமாங்க 5 பாயிண்ட் சார். தான் எடுத்து நான் என்னோட ரியல் எக்ஸாமுக்கு எழுத போறேன். அப்புறம் எதுக்கு நான் போய் கண்டதையும் எடுத்துக்கிட்டு. ரைட்டா? சோ இப்ப தெரியுதா எஸ் ஏன் சார். இதுக்கு வந்து படிக்கிற புக்கே கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு தேவை என்ன? எஸ் ஒரு சார். சிலபஸ்ல இருக்கிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு வந்து யுபிஎஸ்சி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கே ஆன்சர் எழுதணும். அந்த யுபிஎஸ்சி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க ஆமா. நம்மளுக்கு எப்படி தெரியும்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போய் பாருங்க. அதுக்கு ஆன்சர் எஸ் ப்ரிப்பேர் சார். பண்ணுங்க. எல்லாம் ஓகே. ஆனா சரி இப்ப நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ ஒரு இதே மாதிரி தான் ஒரு ஸ்டூடண்ட் இருக்காங்க, வராங்க, சூப்பரா பிரிலிம்ஸ் கிளியர் பண்றாங்க, மெயின்ஸ் எழுதுறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, கொஸ்டின் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சார் இதே மாதிரி தான் நீங்க சொல்ற அப்படியே ஸ்ட்ராட்டஜி அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இது வந்து ஒரு கம்ப சூத்திரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாருக்குமே தெரியாத விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் அனிவேஸ் இப்போ எஸ் நீங்க கொஞ்சம் சார். ஆர்கனைஸ்டா சொல்லவும் கண்டிப்பா உங்க ஜூனியர்ஸ்க்கு எவ்வளவு நாங்க ஒரு வாத்தியாரா இதே நீங்க பண்ணுங்கன்னு சொன்னா, அது ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ பட் நீங்க ஆஸ் அ சக்சஸ்ஃபுல் ஆஸ்பைரண்ட் வந்து நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறப்போ இது அதுக்கு வந்து
இட் வில் கோ மைல்ஸ். அதனாலதான் உங்களுக்கு உட்கார வச்சு நான் தெளிவா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு கொஸ்டின் எனக்கு என்னன்னா, சரி நீங்க சூப்பரா நீங்க என்ன பண்றீங்க, சிலபஸ் நீங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க, சிலபஸ் வாரியா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி சார் சிலபஸ் வந்து 40 வருஷம் கொஸ்டின் கூட தான் சார் கிடைக்கும். 40 கொஸ்டினுக்கு 40 வருஷத்துக்கு மேல ஆன்சர் எழுதிட்டு இருக்க முடியாது. ஒரு 10 வருஷம் எடுத்து எழுதினாலும் போதும். அதுவே வந்து எப்படி பார்த்தாலும் நூல் பிடிச்சிடல, நூல் பிடிச்சிடல, நீங்க வந்து ஒரு கயிறு பிடிச்சே ஆன்சர் எழுதிடலாம். அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாவே எழுதிடலாம். எது பிவிக்யூஸ் நீங்க ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறப்ப வெறும் 10 வருஷம் எழுதினாலே மோர் தென் எனஃப் தான். 10 வருஷம் ஒரு கொஸ்டினுக்கு 79 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க இல்லையா? 79 கொஸ்டின் 10 வருஷம்னா 790 கொஸ்டின்ஸ் தான். ஏதோ ரிப்பீட்டிஷன்ஸ் பழசு புதுசு நல்லா நீங்க கன்சாலிடேட் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் 50% கம்மி ஆயிரும். அப்படியா? தோராயமா 800 கேள்வி அப்படின்னா 800ல இருந்து 400 கேள்வி தான். மொத்தம் 400 கேள்வி தான் மொத்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனும் இல்லையா? அதாவது கன்வென்ஷனல் பாயிண்ட்ஸ் நான் சொல்றது. ஓகே, இவ்வளவுதான் விஷயமே. சரி, இப்ப எனக்கு என்னன்னா இதே விஷயத்த எல்லா பயிலும் விஷயம் தெரிஞ்ச நிறைய பேர் பண்ணுவாங்க இல்லையா? ஓகே, இருந்தாலும் நீங்களே ஒரு குரூப்பா படிச்சிருப்பீங்க. அந்த குரூப்ல பிரிலிம்ஸ் பாஸ் பண்ண ஒரே ஆள் நீங்க தானான்னு கேட்டா கிடையாது. நிறைய பேர் பாஸ் பண்ணீங்க. எப்படி மத்தவங்க கிளியர் பண்ணல நீங்க பண்ணீங்க? வாட் மேட் தட் டிஃபரன்ஸ்? நான் என்னையும் பர்டிகுலரா கேட்கணும். என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு கொஸ்டினை பாத்துட்டீங்க, கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் எழுதி முடிச்சிட்டீங்க. பட் அதோட போதுமா? அந்த ஆன்சர் சரியா தப்பாங்கறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க? சார் அதுல 2 விஷயம் இருக்கு சார். ஆன்சர் வந்து ஸ்டார்டிங்ல நான் எழுதும் போதுமே ஆன்சர் தப்பாலாம் இருக்குங்க சார். எப்படின்னா கொஸ்டின் அவங்க ஒண்ணு கேட்டிருப்பாங்க, நான் வேற ஏதோ எழுதியிருப்பேன் சார். அதுல இருக்க ஒரு கீவேர்ட் மட்டும் வச்சுட்டு அது ரிலேட்டடா நான் எழுதியிருப்பேன். இது பட் கொஞ்சம் அந்த மாதிரி பர்டிகுலரா சொல்லுங்களேன். எழுதக்கூடாது. கொஞ்சம் அந்த விலாவாரியா இதை சொல்லுங்களேன். இப்ப நான் என்ன டிரெக்ட் சார் கொஸ்டின்ல ஒண்ணு கேட்பாங்க சார், நான் ஒண்ணு எழுதியிருப்பேன் சார் அப்படிங்க. இப்போ நீங்க சொன்ன அதே கேள்வி வந்து எடுத்துக்கலாம். பினான்சியல் இன்க்ளூஷன் படிக்கிறீங்க, 20 பக்கத்துக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க இனிஷியலா. அப்ப பினான்சியல் இன்க்ளூஷன் வந்து ஒரு கேள்வி கேட்க போக அதே வார்த்தைக்கு தான் நீங்க 20 முதல்ல இனிஷியலா 20 பக்கம் படிச்சிருக்கீங்க. இப்ப பினான்சியல் இன்க்ளூஷன் கேட்டிருக்கீங்க. அது எப்படி கேட்கறது ஒண்ணு நீங்க எழுதுறது ஒண்ணா இருந்திருக்கு? அது எப்படி அது மிஸ் மேட்ச் ஆகுது? இல்ல கேட்கறது என்னவா இருந்திருக்கு? வாட் வாஸ் தட்? அது எப்படி வாட் வாஸ் தட் மிஸ் மேட்ச்? அது நீங்க எப்படி பிரிட்ஜ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்து டிரெக்டிவ்ஸ் சார். அந்த இதுல எக்ஸ்பிளைன், டிஸ்கஸ் அந்த மாதிரி டிரெக்டிவ்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. அந்த டிரெக்டிவ்ஸ் பாக்குறது இல்ல. மேக்ஸிமம் கேட்டாலே நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிருவோம் சார். டைரக்டிவ் ஃபர்ஸ்ட் அப்படி நீங்க டிரெக்டிவ்ஸ் சொல்றது வந்துட்டு வந்து சொல்லி கொடுத்தது. ஆமாங்க சார். டைரக்டிவ்ஸ் வந்து நீங்க சொல்றது வந்து அந்த டிஸ்கஸ், இவாலுவேட், கிரிட்டிக்கலி இவாலுவேட் எஸ் இதுதான் சார். டைரக்டிவ்ஸ். கிரிட்டிக்கலி. சொல்லுங்க. ஆமாங்க சார். இப்ப அந்த கேட்டு அந்த இப்ப கிரிட்டிக்கலி எவாலுவேட்னா நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையும் எழுதணும். பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். நான் முன்னாடி அதை பார்க்காம சும்மா எழுதுற அப்படியே வாட்டுங்கிற மாதிரி எழுதிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ டிரெக்டிவ்ஸ் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேங்க சார். ஃபர்ஸ்ட் சும்மா எழுதும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் அது வரையில. அதுக்கப்புறம் எழுத அதுக்கப்புறம் சொல்லுவாங்கல்ல கரெக்ஷன் பண்ணி பண்ணி சொல்லும் போது இதுல மாத்தணும். ஸோ நீங்க வந்து அதுக்குன்னு தனியா கிளாஸஸே எடுத்தீங்க சார். இந்த டிரெக்டிவ்ஸ் வந்து சோ இப்படிதான், மேபி இது இது வந்தா என்னோட சான்ஸ். இப்படிதான் எழுதணும் அதனால நான் இப்ப அப்படிங்கிற என்னோட மாதிரி சாய்ஸ், சொன்னீங்க சார். என்னோட எஸ் சார். சான்ஸ்ங்கிறதுனால நான் அதையும் நான் சேர்த்து கேட்டுக்கிறேன். சோ வாட் வாஸ் மை ரோல்? நான் ஓப்பனாவே சொல்லிக்கிறேன். நான் என்னதான் சொன்னாலும் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்க சொன்னீங்கன்னா நான் தெரியும் நல்லா. ரைட்டா? சோ ஒரு கொஸ்டினோட எஸ் சார். டிமாண்ட கரெக்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கரெக்டா அந்த கொஸ்டினோட டிமாண்ட அட்ரஸ் பண்றணும். இதுதான் நீங்க பண்ண விஷயம் இல்லையா? இதை தான் எஸ் நீங்க சார். எப்படி பண்ணீங்கன்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எஸ் சார். ரைட்டா? சோ எனக்கு எஸ் இனி சார். ஞாபகம் இருக்கு. நீங்க வந்து ஒரு குரூப்பா வந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6, 7 பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? பிரிலிம்ஸ் முடிச்சிட்டு அப்ப எஸ் இன்னும் சார். ரிசல்ட் வரல. ஒரு 7 பேர் வந்தீங்க. ஆமா சார். ரைட்டா? சோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நானே வந்து உங்க குரூப் உங்களுக்கும் சரி, உங்க குரூப்புக்கும் சரி நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன தேங்க்ஸ் அப்டின்னம்னா, ஏன் அப்டின்னம்னா, நீங்க நினைச்சா எந்த இன்ஸ்டிடியூட்க்கு வேணாலும் போயிருந்திருக்கலாம். ஓகேவா? சோ எனக்கு ஐ அம் ஈவன் டுடே நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அன்ஃபெமிலியரான ஒரு சின்ன இன்ஸ்டிடியூட் தான் நாங்க ரன் பண்றோம். அப்படி இருக்கிறப்போ, ஆ நீங்க டைரக்ட்டா நம்மகிட்ட வந்தீங்க. ஓகேவா? சோ ஒன் ஆர் தி அதர் வே வந்து கிளியர் ஆச்சோ இல்லையோ, சம்ஹவ் நீங்க வந்து எல்லாருமே வந்து ஆன்ஸர் எழுத ஸ்டார்ட் பண்ணீங்க. ரைட். சோ அதுக்கே நான் வந்து எஸ். ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே. அதான் நீங்க நினைச்சிருந்தா எங்கனாலும் போயிருந்திருக்கலாம். இங்க வந்தீங்க. ரைட். அது எப்படி வந்தீங்க? ஏன் வந்தீங்க? எனக்கு அதெல்லாம் சரி முடிஞ்சா அதுவும் சொல்லுங்களேன். ஹவ் டிட் யூ சூஸ்? ஓகே. எப்படி மொதல்ல வந்தீங்க? நம்ம சார். இன்ஸ்டிடியூட் அப்ப போர்டு கூட கிடையாது. நவீன்ஸ் ஐஏஎஸ்ங்கிற போர்டு கூட கிடையாது. சார் 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 ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சொன்னாங்க சார். இந்த மாதிரி இங்க கிளாஸ் சார் வந்து நல்லா எடுக்கிறாங்க, மெயின் செட் நல்லா இருக்கும், கண்டிப்பா போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். அப்படி இன்னும் நல்லா செம்ம மழை சார். நாளைக்கு வந்து உடனே சரி பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணி நாங்க எல்லாம் ஒரு 7 பேர் வந்தோங்க சார். 7 பேர் ஒன்னே நேரா உங்களதான் சார் பார்க்க வந்தோம். முடிச்ச ஒரு 1 வீக்ல இருந்து சார் வந்து ஞாபகம் இருக்கு. பார்க்க வந்தோம். நீங்க வந்த அன்னைக்கு நாங்க ஜாயின் பண்றோமா இல்லையா அதெல்லாம் எதுவுமே கேட்கல சார். நீங்க வந்த உடனே இந்த மாதிரி சார் மெயின்ஸ் எழுதணும் அப்படின்ன உடனே நீங்க பேப்பர் எடுத்து வச்சுட்டு இதுதான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி
நாங்க ஜாயின் பண்ணவே இல்ல. இருந்தாலுமே அதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சு. அப்பவே நீங்க எடுத்தோனே சொன்ன ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரக்சர் சார். டைரக்டர்ஸ்னா முன்னாடி ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் ம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது நீங்க ம் சொன்னீங்க சார். அப்ப ஸோ ஒரு கொஸ்டின்ல ஸ்ட்ரக்சர் இப்படி இந்த ஒரே கொஸ்டினா கேக்குறாங்களா இல்ல அது 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, அது 50% பிரிக்கணும் 2 கொஸ்டினா கேட்டா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எப்படி பண்றதுங்கறத சொன்னீங்க. ஒரு ஓவரால் ஒரு வியூ சொல்லிட்டு அப்புறம் கிளாஸஸ் போகணும் சார். கிளாஸஸ்ல நீங்க ரொம்ப தெளிவா இந்த கொஸ்டினுக்கு இப்படிதான் 2 பேஜ் வரைஞ்சே காட்டுவீங்க. இந்த பக்கம் மார்ஜின்லாம் போட்டு இதுதான் இந்த பக்கம் சைடு ஹெட்டிங் போடணும். ஸோ நான் சைடு ஹெட்டிங் எல்லாம் போட மாட்டேங்க சார். முன்னாடி அப்படியே ஸ்ட்ரக்சர் மாதிரி 2 பேஜ் ஃபுல்லா எழுதுவேங்க சார். ஆ, அதுக்கப்புறம் தான் சைடு ஹெட்டிங் போடுறது. பாயிண்ட்ஸ் அதுக்குள்ள எழுதணும். அந்த பாயிண்ட்ஸுக்கு ஒரு சப்ஸ்டான்ஷியேட் ஒண்ணு எழுதணும், எக்ஸாம்பிள் போடணும், அது ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு ஓகே அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணதுங்க சார். நல்லது சூப்பர். இப்போ அதான் இப்போ நம்ம ஒரு ஆன்சர் எப்படி எழுதணுங்கிறதுக்கு வந்து நம்ம தனியா ஒரு செஷன் வச்சுக்கலாம். நீங்க சென்னை வாங்க. நம்ம டைரக்ட்டா வந்து எப்படி ஒரு கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சர் நான் என்ன கண்டென்ட்ன்னு தனியா ஒரு செஷன் வச்சு அதை ஓப்பன் ஃபார் ஆலாவே போட்டுருவோம் நம்ம. ஏன் நீங்க வந்தப்போ நான் தான் இல்லையா? நீங்க ஓகே. எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்கள்ட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னேன்னா, வந்துட்டீங்க இங்க ஜாயின் பண்றீங்களோ இல்லையோ, வந்ததுக்கு ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு செட் ஆஃப் எஸ் வீடியோஸும் சார். குடுத்திருந்தேன்னு நெனைக்கிறேன். ஒரு 5 வீடியோஸோ, 10 ஆமாங்க வீடியோஸோ சார். குடுத்தேன். இத வந்து அது சின்ன எஸ் சின்ன சார். வீடியோஸ் தான். இது பார்த்துக்கோங்க. ஆனா அதுல இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின எப்படி வாசிக்கிறதுங்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு எஸ் 2 சார். செஷன் நடந்திருக்கும். இதான் வாசிக்கணும்னு. எஸ் சரி, சார். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க சார்? ஸ்ட்ரக்சர் தான் சார் ஃபர்ஸ்ட் வாசிக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது மட்டும் சிம்பிளா ஆமாங்க ஸ்ட்ரக்சர் சார். ஆஃப் தி ஆன்ஸர்னா என்ன? அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிரலாம். வாட் டு யூ மீன் பை ஸ்ட்ரக்சர்? அதாவது இந்த இந்த கொஸ்டின் எங்க ஆரம்பிச்சோம்னா, நீங்க வந்து கொஸ்டினுக்கு மெயின்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு ஆரம்பிச்சீங்க. எப்படின்னா, சிலபஸ் சொல்றீங்க. எஸ். சிலபஸ்ல இருக்க பிவைக்யூஸ். அந்த பிவைக்யூஸ்க்கு நீங்க இது வந்து கன்வென்ஷனல் பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்க சொல்றது. எஸ் சார். சிலபஸ் வார்த்தைக்கு ஆமாங்க. பிவைக்யூஸ் ஆர்கனைஸ் பண்றீங்க. அதுக்கான ஆன்சர்ஸ பிரிப்பேர் பண்றீங்க. ஓகே. ஓகே. அந்த ஆன்சர் பிரிப்பேர் பண்ணாலுமே, நம்ம கரெக்ட்டான ஆன்சர் தானா எழுதியிருக்கணுமாங்கிறதுக்கு கேன் யூ ஆஸ் அ மென்டார் நீங்க என்கிட்ட வந்தீங்க. பட் நான் வந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமி, இவர் வந்து ஐஏஎஸ் அகாடமி ரன் பண்றங்காட்டி இத சொல்றாங்க அப்படின்னு நீங்க நெனச்சாலும் பரவால்ல. ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. நீங்க ஒரு மென்டார வச்சு, அந்த மென்டார்ட்ட கரெக்ஷன் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப கண்டிப்பா. நல்லது. ஏன்னா, இங்க அண்ணா நகர் தெருக்கள்ல ஓகேவா, ந திரிஞ்சுகிட்டு இருக்கிற நெறைய மக்கள் திரிஞ்சுகிட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன்னு டிராகேட்டரா எடுத்துக்க வேண்டாம். ஓகேவா, அவிங்க ஃபெயில் ஆயிட்டு இருக்கிறாங்க, ஃபெயில் ஆகுறாங்க, பாஸ் ஆக மாட்டேங்கிறாங்க, அட்டெம்ப்ட் ஸ்கிப் பண்றாங்க. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னம்னா, படிக்காத பசங்க கிடையாது. பசங்கன்னா, பொண்ணுங்களும் சேர்த்து தான். எல்லாமே சேர்த்து தான். படிக்காத பசங்களோ வந்து அது வந்து சும்மா ஓட்டிட்டு இருக்கிறவங்களோ கிடையாது. என்னனாலும் நான் பண்றேன். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படின்னு அந்த டைரக்ஷன்லெஸ்ஸா இருக்கிறவங்க தான் வந்து ரொம்ப பாவம். இது எல்லாம் முடிஞ்சு கடைசியா ஓகே இத தான்டா நான் பண்ணணும். மெயின்ஸ்க்கு தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் தான் கேமு. மெயின்ஸ்க்கு நான் கொஸ்டின் தான் எழுதணும். மெட்டீரியல் ஒண்ணு கிடையாது. அதான் ஆன்ஸர் தான் எழுதணுங்கிற அந்த அறிவு புரிதல் வந்ததுக்கு அப்புறமும் கடைசியா அங்க ஸ்ட்ரகிள் பண்ற ஒரே இடம் எதுன்னா, எதெல்லாம் கத்துக்கிட்ட விஷயம் இது எல்லாத்தையும் நான் பண்றதுக்கு ரெடி. நான் பண்றேன். ஆனா எண்ட் ஆஃப் த டே நான் எழுதுற ஆன்ஸர் தப்பா போச்சுன்னா என்ன பண்றது? அது என்ன சார் தப்பாவும் கூட எஸ். போகுமா சார்? அப்படின்னு கேட்டா முடியும். ஏன் அப்படின்னம்னா, ஒண்ணும் இல்ல. ஒரு ஜிஎஸ் 1, 2, 3, 4 4 கொஸ்டின் பேப்பரு. ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு இப்ப ஜிஎஸ் 1 எடுத்துட்டீங்கன்னா, ஒரு கொஸ்டினுக்கு 20 ஒரு பேப்பருக்கு 20 கொஸ்டின் கேட்பாய்ங்க. எத்திக்ஸ்ல மட்டும் 19 கொஸ்டின் கேட்பாய்ங்க. சோ விச் மீன்ஸ் 20, 20, 20, 19 மொத்தம் 79 கேள்வி. மொத்த ஜிஎஸ்ல 79 கேள்வி. நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாரி 80 கேள்வி நம்ம வச்சுக்கலாம். 80 கேள்வி கேட்கறாங்க. இந்த 80 கேள்வியில நெனச்சு பாருங்க. இந்த 80 கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க்கர் கொஸ்டின்ஸ் 40 கொஸ்டின், 15 மார்க்கர் கொஸ்டின்ஸ் 40 கொஸ்டின் இப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்படிதான் வரும் ஆக்சுவலா. ஆன் ஆவரேஜ்ன்னு பார்த்தோம்னா, எத்திக்ஸ மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் பார்த்தோம்னா 50, 50, 50% 10 மார்க்கர், 50% 15 மார்க்கர் கேட்பாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் இப்போ ஒரு அ இப்போ ஒரு பெஸ்ட் மார்க்கா போன ஒரு இந்த வருஷம் இன்னும் உங்களோட மார்க் இனி வரல. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்ப இதுவரைக்கும் வந்தது பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு வந்து ஒரு பேப்பருக்கு வந்து 250 மார்க். இப்ப 250க்கு இந்த டாப்பரே வந்து பார்த்தோம்னா ஒரு 110 எடுத்திருந்தா பெரிய விஷயம். 110 மார்க் எடுத்திருந்தா பெரிய விஷயம். அப்ப 250க்கு 110ன்னா 50% கூட கிடையாது. 125 மார்க் கூட வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் 125 எல்லாம் ஃபர்ஸ்ட் அதுவும் ஜிஎஸ் 1, 2, 3ல பார்த்து எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு இருக்கும். ஒரு ஒரு 7, 8 வருஷம் இருக்கும். ஓகே. அந்த அவ்வளோ மார்க்லாம் அப்பதான் போட்டாங்க. அதுக்கு மேல யாரும் வாங்கவே இல்ல. 120 பிளஸ் 25 பிளஸ்லாம் வாங்கல. அப்படின்னா 50% கூட ஃபர்ஸ்ட் மார்க்கருக்கு வர்றது இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 10 மார்க் கொஸ்டினுக்கு 5 மார்க் வாங்குறது இல்ல யாரும். இல்லையா? ஒரு 15 மார்க் கொஸ்டினுக்கு 7 1/2 மார்க் வாங்குறது ரொம்ப ரேரா இருக்கு. இல்லையா? இப்போ இது ஒண்ணு. சோ இப்ப என்ன அப்படின்னம்னா, இப்ப ஆவரேஜா 20 ஒரு ஒரு ஆவரேஜ்ல டோட்டலா வந்து ஒரு பேப்பருக்கு 20 கேள்வி எழுதுறாங்க அப்படின்னம்னா, 20 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டினுக்கு 1/2 மார்க் கம்மியாச்சுன்னா, எவ்வளவு ஆகும்? ஒரு பேப்பருக்கு 10 மார்க் கம்மியாயிருமா?
அப்போ சரி. 4 பேப்பருக்கு சேர்த்து 40 மார்க் கம்மியாயிருமா? நினைச்சு பாருங்க. மெயின்ஸ்ல ஒருத்தருக்கு 40 மார்க் கம்மி, இன்னொருத்தருக்கு அந்த ஒரு கொஸ்டினுக்கு வெறும் 1/2 மார்க் ஒருத்தர் அதிகமா ஸ்கோர் பண்ணாருன்னா 40 மார்க் அவருக்கு அதிகமாகுது. ரைட்டா? சோ 40 மார்க் ஆ, அதிகமாச்சுன்னா அவர் எங்க இருப்பாரு சர்வீஸ்ல? ஓகேவா? ஓகே. டாப் 100 போயிருவாரு. ஏன்னா நினைச்சு பாருங்க. கட் ஆஃப விட ம், ஒருத்தர் 40 மார்க் அதிகம்யா. நான் சொல்றது வெறும் ஜிஎஸ் 1, 2, 3, 4 ஓகே. சொல்லிட்டு இருக்கேன். எஸ்ஏ சொல்லல. ஓகே. ஆப்ஷனும் சொல்லல. ஆப்ஷன்லாம் இதுக்கு மேல. ஆப்ஷன்லாம் எங்கேயோ போயிரும். ஏன் அப்டின்னம்னா ஜிஎஸ் அது 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 கதை வேற. தனியா நம்ம பேசுவோம். ஜிஎஸ்ல மட்டும் ஒருத்தர் 40 மார்க் ஒருத்தர் எட்ஜ் காமிச்சிருக்காருன்னா, கட் ஆஃப விட ஒருத்தர் 40 மார்க் அதிகமா வாங்கியிருக்காருன்னா, இன்டர்வியூ ஜாலியா போயிட்டு வரலாம். ஓகேவா? அங்க போய் என்ன வேணாலும் ம், பேசலாம். எப்படி பார்த்தாலும் அவர் பேரு மெரிட் லிஸ்ட்ல இருக்கு ஆல்ரெடி. ஓகேவா? புரொவைடட் ஒரு மினிமம் ஓகே. இதே பெர்ஃபார்மன்ஸ் வந்து எஸ்ஏ பேப்பர்லயும், ஆப்ஷனல் பேப்பர்லயும் குடுத்திருந்தாரு அப்டின்னம்னா, எப்படி பார்த்தாலும் அவர் ரொம்ப தாரதப்பட்ட கீழ ரொம்ப கம்மியா இன்டர்வியூ மார்க் எடுத்தாலுமே ஒரு சர்வீஸ் வந்து ஒரு ஐல ஆரம்பிச்சு எஸ்ல முடியிற ஒரு சர்வீஸ் கண்டிப்பா வந்துரும். ரைட்டா? சோ அந்த 1/2 மார்க், அந்த 1 மார்க் இதுதான் கேம். ரைட்டா? எல்லாரும் வாங்குற மார்க்கை ஓகே. வாங்கிரணும். நான் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இல்ல லிஸ்ட்ல என் பேர் வரணும்னா, மத்தவங்க வாங்குறத விட ஒரு கொஸ்டின்ல 1/2 மார்க் அதிகமா வாங்கணும். அந்த 1/2 ஓகே. மார்க். அதுதான் விஷயம். சோ இதுதான் நீங்க உங்க கூட எழுதினவங்களுக்கும், உங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். அதுதான் எப்படி நீங்க மேட்ச் பண்ணீங்க அப்படின்னம்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆன்ஸர் வந்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். பெருசா தெரியாது. வெளிய இருந்து பார்த்தா ஓகே. தெரியாது. எல்லாரும் நினைப்பா ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே ஆன்ஸர் எழுத ஆரம்பிச்சுருவாய்ங்க. இதான் ஒரு 20 லைனுக்கு ஆன்ஸர் எழுத ஆரம்பிச்சுருவாய்ங்க. அந்த ஆன்ஸர்ங்கிறது கன்டென்ட். கன்டென்ட் ஆஃப் தி ஆன்ஸர். ஆனா நீங்க வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆன்ஸர் வேற, 2 எழுதணும். ஸ்ட்ரக்சரும் இருக்கணும், கன்டென்ட்டும் இருக்கணும். ரைட்டா? நீங்க முதல்ல என்ட்ட வந்தப்ப நான் ஸ்ட்ரக்சர் தான் எம்பசைஸ் பண்ணணும். பெருசா பார்த்தா ஓகே. எடுத்தோனே அது அசோசியேட் பண்ண முடியாது. என்னடா இது நம்ம வந்து இந்த இந்த இடத்துல 2 பாயிண்ட் சேர்த்து எழுதலாம்னு நம்ம நெனைப்போம். அந்த இடத்துல போய் ஒரு ஹெட்டிங்க போட சொல்றாரு இவரு. ரைட்டா? இந்த இடத்துல ஒரு ஓகே. ஒரு பாயிண்ட் ம், இந்த நல்லா தெரிஞ்ச டாபிக்கா இருக்கு. இங்க இந்த சைட் ஹெட்டிங்ல 2 பாயிண்ட் சேர்த்து எழுதலாம். இங்க போய் பாயிண்ட் எழுதாதீங்க. டயகிராமா போடுங்கங்கிறாரு இவரு. ரைட்டா? அப்படின்னு முதல்ல அப்படிதான் தோணியிருக்கும். பட் அந்த அந்த ஒரு இடம், அந்த ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லப்படுறதுல எதெல்லாம் வந்துச்சு? அது மட்டும் கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஒரு லிம்ப்ல சொல்லிட்டுங்க. நம்ம நெக்ஸ்ட்க்கு போலாம். ஓகே. சார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன் சார். ம். அதுக்கு தனியா மேல ஒரு 3 லைன், லாஸ்ட் ஒரு 3 லைன் சார். இந்த இன்ட்ரோடக்ஷன்லயும் கன்க்ளூசிவ் ஏதோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணி இல்ல வே ஃபார்வர்ட் மாதிரி கன்க்ளூஷன் கொடுக்கணும் சார். அதுக்கப்புறம் உள்ள சப்ஹெட்டிங் போடுறது. நடுவுல அவங்க கேட்டிருக்க கண்டென்ட்டுக்கு சப்ஹெட்டிங் போடுறது. இதுல மேக்ஸிமம் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு டயக்ராம் ஆட் பண்ண முடியுமோ டயக்ராம் ஆட் பண்ணணும். டயக்ராம் வந்து பாக்ஸ் பண்ணி அதுக்கு லேபிள் பண்றது. இது இந்த இந்த டயக்ராம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையுமே மிஸ் பண்ணேன். அதையும் நீங்க சொன்னீங்க. பாக்ஸ் போட்டுங்க. இதுக்கு வந்து லேபிள் பண்ணி இது என்ன டயக்ராம் சொல்லிட்டு. ஸோ இந்த டயக்ராம் போடுறது ஒண்ணு வந்து டைம் சேவ் ஆகும் சார். நல்லாவே சேவ் ஆகுது. இன்னொன்னு ஈஸியா கன்வே ஆகும்னு நினைக்கிறேன் சார். நம்ம உள்ள கண்டென்ட்டை ஈஸியா கொடுத்துடலாம். ஓகே. பாயிண்ட் வைஸ் அவ்வளோதான். கொடுத்து அந்த ம். எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க சார். கொடுக்க சொன்னீங்க. ஒவ்வொரு பாயிண்ட் அது சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இவ்வளவுதாங்க சார். இதுதான் வந்துட்டு இவ்வளோதான். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ்க்கு இதை ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதாங்க சார். அவ்வளவுதான். சோ சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ன்னு சொன்னா நீங்க சொல்றபடி பார்த்தா 5 எண்ணம் வருது. இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன் 2 பார்ட். அதுக்கப்புறம் சைட் ஹெட்டிங்ஸ் 3. அதுக்கப்புறம் சரி சார். டயகிராம் 1 4. இது போக கரண்ட் சரி அஃபேர்ஸ் சார். எவ்வளவு ஆட் பண்றோமோ ஆட் பண்ணி அதை வந்து அண்டர்லைன் பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னம்னா முடிஞ்சு. இது 5யும் நீங்க போட்டு ஆன்சர் எழுதிட்டு வந்துட்டே இருந்தோம்னா டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் கண்டிப்பா அட்ரஸ் ஆயிரும். இது கீழ இதுக்குள்ள கண்டென்ட் சரி எப்படி சார். இதுக்குள்ள என்ன பாயிண்ட சரி. போடுறது? ஒரு சைட் ஹெட்டிங் நம்ம சொல்லிட்டோம். சைட் ஹெட்டிங்க்குள்ள என்ன பாயிண்ட் போடுறது? அதுதான் கண்டென்ட் ஆஃப் தி ஆன்சர். அதுக்கும் தனியா நம்ம சரி. வந்து பண்ணி. ஆக்சுவலா ப்ராப்பர் புள்ளி வச்சுட்டா கோலம் போட்டுறலாம். இல்லையா? அந்த புள்ளி தான் என்னது? சைட் ஆஹ் ஹெட்டிங். அதுதான் சரி. வந்து இன்ட்ரோ, சரி. கன்க்ளூஷன். அது 2 சைட் ஹெட்டிங் நீங்க நீங்க பாவிச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு 3 சைட் ஹெட்டிங் போடுறீங்கன்னா 5 எண்ணம். இன்ட்ரோ, 3 சைட் ஹெட்டிங், கன்க்ளூஷன். 5 சைட் ஹெட்டிங் அதிலேயே வந்துருச்சு. இந்த 5 சைட் ஹெட்டிங் கனெக்டிங் சரி பாயிண்ட்ஸ் தான் சார். கன்டென்ட். அவ்வளவுதான். சிம்பிள். முடிச்சோம். சோ ஓகே. ஆக ஆன்சர் நீங்க சொல்றபடி பார்த்தா சிலபஸ் எடுத்திருக்கீங்க. சிலபஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகே. அது கன்வென்ஷனல் பாயிண்ட்ஸ்க்கு அது வந்து கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரும் முறையா விஷயம் இப்படிதான் எழுதணும்னு தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். தினமும் 5 5 கேள்வி நீங்க எழுதுனீங்கன்னா சரி. வேலை முடிஞ்சுச்சு. சிம்பிள். ரைட்டா? இது சிம்பிள்னு சொல்லிட்டோம். சரி. ரைட்டா? ஆனா எண்ட் ஆஃப் த டே இது ரொம்ப டீடியஸ் இல்லையா? ரொம்ப உங்களுடைய மேன் ஹவர்ஸ வந்து ரொம்ப வாங்கும் இது. ஓகே. சரி சார். கண்டிப்பா. பட் சரி சார். நீங்க என்னைக்கு ஐஏஎஸ் பாஸ் பண்ணாலும் இந்த பாதை வழியா தான் போயாகணும். எஸ். ரைட். அதனால ஏதோ ஒரு அட்டெம்ப்ட்ல இல்ல நீங்க அட்டெம்ப்ட் குடுத்தாலும் குடுக்கலனாலும் சரி, இல்ல பிரிலிம்ஸ் நீங்க அந்த வருஷம் பிரிலிம்ஸ் வருது வரலனாலும் சரி, கிளியர் ஆகுது கிளியர் ஆகலனாலும் சரி. ஏதோ ஒரு 3 மாசம் 4 மாசம் இத கொஞ்சம் அழுத்தி இந்த பாதைய நீங்க ஆல்ரெடி போட்டு வச்சுட்டீங்கன்னா, என்னைக்கு பிரிலிம்ஸ் கிளியர் ஆகுதோ நிக்காம போயிரலாம். பட் உங்க கேஸ்ல நீங்க என்னன்னா, பியூட்டி அதுவுமே உங்களுக்கு நான் பாராட்டணும். ஏன்னா பிரிலிம்ஸ் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் இந்த பாதைய கண்டுபிடிச்சு, இத கரெக்ட்டா வந்து இத எழுதி அப்படியே அப்படியே நிக்காம அந்த 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 என்ன சொல்றது அந்த டேம்ல இருந்து ஆ திறந்து விட்ட தண்ணியா நிக்காம போயிட்டாச்சு அவ்வளவுதான். அப்படியே அத வச்சு அப்படியே மெயின்ஸ் எழுதியாச்சு. மெயின்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் அப்படியே இன்டர்வியூ வந்தாச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ரைட்? அண்ட் நல்ல விஷயம். சோ
ஹவ் எஸ் அந்த அந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ப்ரிலிம்ஸ் ரொம்ப சின்னது. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கம்பேர் பண்றப்ப ப்ரிலிம்ஸ் ஆக்சுவலி ரிலேட்டிவ்லி கண்டென்ட்டும் ஸ்மால் தான். படிச்சு முடிக்கிறது இப்ப நீங்க ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், அடடா இவ்வளவுதானா அப்படின்னு ஃபீல் இருந்திருக்கும் இல்லையா? 2 வருஷம் இதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு இருந்தேனா அப்படின்ட்டு இருந்திருக்கும். ஆனா ஆமா மெயின்ஸை எஸ் பொறுத்த சார் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எஸ் என்ன சார் பண்ணணும் தெரிஞ்சிச்சு, பண்ணியாச்சு. பண்ற பாதை கொஞ்சம் உங்களுடைய மேனவர்ஸோ உங்களுடைய கான்பிடன்ஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்திருக்கும். அந்த 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 3 மாசம் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் 4 மாசம் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ங்கிறது எல்லாத்தையுமே போட்டு பார்த்திருக்கும். ஆனா போட்டு எஸ் வந்துட்டோம் அப்படின்னம்னா அவ்வளவுதான். ரைட். பட் ஒர்த் த டைம் அண்ட் எனர்ஜி எஸ் எஸ் இல்லையா? சோ நல்லது. எஸ் சோ சார் மொத்தத்துல கண்டிப்பா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மெயின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் எழுதுறது, மெயின்ஸ் கொஸ்டினுக்கு எப்படி மெயின்ஸ்க்கு என்ன பண்ணணும் மொத்தமா சொல்லியாச்சு இல்லையா? மெயின்ஸ்னா இட் இஸ் நத்திங் எஸ் பட் த சார் என்டையர் பிரிப்பரேஷன் இல்லையா? ஒரு ஐஏஎஸ் எப்படி ஆகணும்னு ஒரே கண்டிப்பா லைன்ல சொல்லியாச்சு. எடுத்துட்டு கடந்த இந்த ஒரு டாபிக் மட்டுமே ஒரு 15 நிமிஷம் 20 18 நிமிஷமா போய்க்கிட்டு இருக்கு. ரைட். சோ ஓ ஒரு 18 நிமிஷத்துல இவ்வளவுதான்டா மெயின்ஸ், இத பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் சொல்லியாச்சு. ரைட். ரைட். ஓகே. எஸ் பட் பட் ஒரே ஒரு விஷயம் போறப்ப இதுதான் பாதைன்னு தெரிஞ்சிருச்சு. பட் நான் ஆஸ் அ மென்டர் நான் சொல்றது என்னன்னா, போற பாதை தெரிஞ்சாலும் பட் போற பாதையில ஓகே நம்ம சரியா தான் போறோமா அப்படிங்கிறத யாரோ ஒருத்தர் எங்ககிட்ட தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நாங்க தான் வித்த தெரியும்னு நான் சொல்லவே இல்ல. ஏதோ ஒருத்தர் வாத்தியார்கிட்ட ரைட்டா நீங்க அண்ணா நகர் தெருக்கள்ல வந்து ஒரு பேச்சுலர்னு ஒருத்தர் இருந்தானா அவன் கண்டிப்பா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா தான் இருப்பான். இன்னொரு பேச்சுலர் இங்க என்ன வேலை? ஒரு ஐடி வேலை பார்க்குறவங்க எதுக்கு அண்ணா நகர்ல இருக்க போறாங்க இல்லையா? ரைட்டா? சோ அதனால வந்து எப்பயுமே கொஸ்டின் ஆன்சராவே இருங்க. கையில கொஸ்டின் ஆன்சரோட ஃபீல் யூபிஎஸ்சி, பிரீத் யூபிஎஸ்சி. வென் வி சே பிரீத் யூபிஎஸ்சி, பிரீத் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர். மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் எழுதிட்டு ஏதாவது அது கேட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. யாராவது ஒரு தேர்வுல ஒருத்தர் நடந்து போறான்னா ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி வாத்தியாரா இருந்தாலும் சரி போய் கேட்டுருங்க. அது எப்படி சார் எந்த இன்ஸ்டியூட் வாத்தியார்ட்ட போனாலும் போய் கேட்கலாமான்னா இதுதான் ஆஸ் அ மென்டர் ஒரு வாத்தியாரோட ஆட்டிடியூட நானே ஓப்பனா சொல்றது என்னன்னா எங்கள்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டவுட்னு கேட்கறாங்க, வெறும் வாய் வார்த்தையா டவுட்னு கேட்டாங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் கேட்பான். 100 பேருங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சுனால அது அந்த அந்த இன்ஸ்டியூட்டோட டோட்டல் ஸ்ட்ரென்த் 1000 பேர் படிக்கிற இன்ஸ்டியூட்ல 100 பேராவது அசால்ட்டா பேசிடுவாங்க. பேசுறவன்ல எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு இடத்துல சார் இது என்ன பண்றது, இது எப்படி பண்றதுங்கிற வார்த்தை ஏதோ ஒரு இடத்துல வந்துடும். ஒரு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம்னாலும் அந்த இடத்துல ஒரு வார்த்தை இது மாதிரி பசங்க கேட்டுருவாங்களே. ரைட். ஆனா நான் இந்த இன்ஸ்டியூட் வாத்தியார் தான் இல்ல நான் என் இன்ஸ்டியூட்ல இதுக்கு முன்ன படிச்சது இல்ல அப்படின்னாலுமே நீங்க வாய் வார்த்தையா ஒரு டவுட் கேட்டா நாங்க சொல்றதை விட கையில வர்றப்பே எவிடன்ஸோட வாங்க. கையில வர்றப்பே ஆன்சரோட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வாத்தியாரும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரும் நீ வேண்டாம், நீ வந்து இந்த இது கிடையாதுன்னு சொல்லி கொடுக்க வாய்ப்பே கிடையாது. சோ நான் உங்க இந்த இது வாயிலாக நான் ஸ்டூடண்ட்ஸ் ஜூனியர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது இதுதான். ஓகே எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கையில வந்து வச்சுக்கிட்டே இருங்க. எந்த வாத்தியார்ட்ட வேணாலும் போய் கேள்வி கேளுங்க. ஆனா ஒரு வாத்தியாரை வச்சுக்கோங்க. கரெக்டா தப்பான்னு கேட்க போறீங்க அவ்வளவுதானே. அதுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்ல போறாரு. இல்ல இந்த இடத்துல ஏதாவது மிஸ் ஆயிருச்சு, இந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கா எதுன்னு சொல்ல போறாங்க. 10 தடவை போய் ஒருத்தர் நச்சரிச்சிட்டீங்கன்னா போதும். அத வந்து உங்களுக்கே வெத்த தெரிஞ்சிடும். நீங்க அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க முடிச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு அவ்வளவுதான். ரைட். சோ திஸ் இஸ் அபவுட் மெயின்ஸ். ரைட். ஓகே. எஸ் சோ இது போக வேற என்ன கேட்கலாம் அப்படின்னம்னா, ஆ ஓகே. நீங்க இத ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இந்த ஒரு இடம் மட்டும் நீங்க இன்னொரு தடவ கொஞ்சம் அழுத்தி சொன்னீங்கன்னா, கொஞ்சம் தனியா இதுவே சொன்னா நல்லா இருக்கும். படிக்கிறது படிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஆன்ஸர் எழுதுவேன். பிரிலிம்ஸா இருக்கட்டும், மெயின்ஸ் ஆகட்டும். பசங்களுக்கு இருக்கிற ஒரு ஜெனரல் ஆட்டிட்யூட் இது. இன்னைக்கு டெஸ்ட் எஸ் எழுதலையா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னம்னா, சார் நான் இன்னைக்கு படிக்கல சார். படிச்சுட்டு எழுதலான்ட்டு இருக்கேன் சார். இந்த 2 வார்த்தை அசால்ட்டா வரும். அவன் தில்லான ஆளா இருந்தா தைரியமா வாத்தியார்ட்ட சொல்லிருவான். நான் படிக்கலன்னு ஒத்துக்குவான். இல்ல அவனுக்கு கொஞ்சம் மழுப்புற மாரி பேசணும்னு நெனச்சாங்கன்னா என்ன பண்ணுவான்னா, நான் படிச்சுட்டு எழுதலான்ட்டு இருக்கேன் சார்ம்பான். இல்லன்னா ரொம்ப ரொம்ப இந்த கலவர மீன் நழுவர மீனா இருக்கணும்னா, இந்த அட்டெம்ப்ட் குடுக்கல சார். நான் அடுத்த அட்டெம்ப்ட் தான் குடுக்கலான்ட்டு இருக்கேன். அப்படி பண்ணலான்ட்டு இருக்கேன்னு எப்படியோ அவன் வந்து படிச்சதுக்கு அப்புறம் தான் ஆன்ஸர் எழுதணுங்கிறத தான் டிசைனான வார்த்தைகள போட்டு சொல்லுவாய்ங்க. இதுல உங்க ஒப்பீனியன் என்ன? பிரிலிம்ஸ்க்கும் சரி, மெயின்ஸ்க்கும் சரி. சார் 2க்குமே நான் ஸ்டார்டிங் பண்ண தப்பே அதுதாங்க சார். படிச்சுட்டு எழுதிக்கலாம், படிச்சுட்டு எழுதிக்கலாம். இது டெஸ்ட் போதும். அந்த மாதிரி டெஸ்ட் போட்டாலும் அத எடுத்து என்ன தப்பு பண்ணியிருக்கேங்கிறத பார்க்க மாட்டேங்க சார். அத ரிவிஷன் பண்ண மாட்டேன். இதுதான் நான் பண்ண தப்பு. பண்ணது ரெக்டிஃபை பண்ணது எப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஸ்ட் போடு. நெறைய டெஸ்ட் போட்டேன். ஆக்சுவலி நான் 3rd அட்டெம்ப்ட்ல புக் எடுத்தது ரொம்ப கம்மிங்க சார். புக் எடுத்து நான் படிச்சது ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப ஒண்ணுமே தெரியாத ஏதோ ஒரு டாபிக் புதுசா வந்திருக்கு அப்படின்னா அதை மட்டும் தான் சார் எடுத்து ரீட் பண்ணுவேன். நான் புக்கோட மேக்ஸிமம் இருக்கவே மாட்டேன். மேக்ஸிமம் டெஸ்ட் தாங்க சார் போடுவேன். டெஸ்ட் போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 50 கொஸ்டின்ஸா கூட நான் போடுவேன். ஒரே ஸ்ட்ரெச்சா என்னால 100 கொஸ்டின் போட முடியலன்னா கூட ப்ரிலிம்ஸ்ல வந்து 50 கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் சார். போட்டுட்டு அதை கரெக்ஷன் பண்ணிட்டு அதை ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கு நோட்ஸ் வந்து அதே கொஸ்டின் பேப்பர்ல கையில எழுதி வைப்பேன் சார். கடைசி ஒரு 1 வீக் உட்காந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தேன் சார். அதுதான் ஓகே. அது. சோ ஆனா கடைசி அந்த ரிவிஷன் பண்றது மிஸ் ஆகும் சார். நான் மிஸ் பண்ணேன் 2 இயர்ல. அத யா நான் இதுல பண்ணேன் சார். இந்த அட்டெம்ப்ட்ல நல்லது. நான் அதை பண்ணேன்.
சூப்பர். சோ நீங்க சொல்றது என்னன்னா, சார் நான் படிச்சுட்டுலாம் ஆன்சர் எழுதல. டைரக்ட்டா கொஸ்டின் போட்டேன், ஆன்சர் போட்டேன். ஏன்னா படிச்சுட்டு எழுதுனா மட்டும் எனக்கு என்ன கரெக்ட் ஆக போகுது? கிடையாது. ரைட்டா? சோ அது நான் படிக்காம சார் நான் போட 50 போறேன். கொஸ்டின்ஸ் நான் போடுறேன்னா 50 கொஸ்டின்ஸ் நான் போடுறேன்னா 10 கொஸ்டின் கரெக்டா இருக்கும், 40 கொஸ்டின் தப்பா இருக்கும். பரவாயில்ல 40 தப்பா போட்டுருங்க இருக்கும். சார். இதுதான் பசங்களுக்கு தேவை. வரும் சார். ஓகேவா? பாருங்க அப்ப நீங்க சார் நான் டைரக்ட்டா டெஸ்ட் போட்டுருவேன் சார். கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டுருவேன். ரைட்? அதுல போட்டோனே எனக்கு என்னதான் மார்க் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 10% தான் கிளியர் ஆகும். 10ங்கிறது 20 வரலாம். அவ்வளவு அது நம்ம ஃபேவரைட் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஒரு 10 கொஸ்டின் சேர்த்தி வரும். அவ்வளவுதான். ரைட்டா? ஆமா எப்படி சார். பார்த்தாலும் தப்போடது வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் 50%க்கு மேல வந்து தப்புகள் இருக்கத்தான் செய்யுமே. நீங்க பிராக்டிஸ் பண்றது படிச்சுட்டு தான் எழுதணும்னு சொன்னா அந்த நாள் வரவே வராது. ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். அட் த சேம் டைம் நீங்க ஸ்ட்ரெய்ட்டா ஆன்ஸர போட்டுருங்க. ஏன்னா நீங்க படிச்சுட்டு போட்டீங்கனாலும், படிக்காம போட்டீங்கனாலும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க படிச்சுட்டு போட்டா நான் 100க்கு 40 அடிப்பீங்க. படிக்காம போட்டா 100க்கு 20, 25 அடிப்பீங்க. அந்த ஓகேவா? அவ்வளவுதான் விஷயம். ஆமா. நீங்க படிச்சுட்டு 40 கொஸ்டின் போட்டு 60 தப்பா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு டிமோட்டிவேஷன் அதிகம் தான் ஆகும். அதுக்கு அடுத்த கொஸ்டின் நீங்க அடுத்த எஸ் வரவே சார். மாட்டீங்க. அதுக்கு நீங்க படிக்காம 25 கொஸ்டின் கரெக்ட் ஆச்சுன்னா பரவாயில்லையே! அப்படின்னு சொல்லிட்டு மீதி 75 கொஸ்டின். ஆனா இந்த எஸ் சார். டெஸ்ட்க்கு அப்புறம் நீங்க சொன்னது ரொம்ப நல்ல ஒரு ஒரு நல்ல டைரக்டிவ். இந்த டெஸ்ட்க்கு அப்புறம் நம்ம பண்ற வொர்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான வொர்க். அந்த டெஸ்ட்க்கு அப்புறம் நான் தப்பான கொஸ்டின்ஸ நான் நோட் பண்ணி வச்சு அத திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணணும். நீங்க என்னதான் படிச்சுட்டு நீங்க எக்ஸாம் போட்டிருந்தாலும் 25, 30 கொஸ்டின் கரெக்ட்டா இருந்தாலும், நீங்க தெரிஞ்சுக்க 70 கொஸ்டின் தப்பா இருக்கு. அப்ப 70 கொஸ்டின் தப்பா இருக்கு அப்படின்னம்னா, இன்னைக்கு என்னோட நாலேட்ஜ்ல ஒரு 70 ஃபேக்ட்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். 70 எனக்கு தெரியாம தான் இருக்கணும். எஸ் இல்ல சார். கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்திருக்கலாம். அப்போ கொஸ்டினுக்கு ஆமா ஆன்ஸருக்கு சார். டெஸ்ட்க்கு அப்புறம் போடுற அனாலிசிஸ் தான் பாயிண்டே தவிர, டெஸ்ட்ல ஆன் த ஸ்பாட்ல எஸ். நீங்க எடுக்கிற மார்க்ங்கிறது செகண்டரி தான். ஏன்? சரி எஸ் டெஸ்ட்ல சார். நீங்க 100க்கு 100 வாங்கிட்டீங்கயா. 100 கொஸ்டின் அடிச்சிட்டீங்க, 100 வாங்கிட்டீங்க. என்ன பிரயோஜனம்? எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருவோமா என்ன? ஏதாவது உத்தரவாதம் நோ இருக்கா என்ன? சார். கிடையவே கிடையாது. ஏன்? நீங்க டெஸ்ட் போடுறது எது? இன்ஸ்டிடியூட் கொஸ்டின் பேப்பர். இன்ஸ்டிடியூட் கொஸ்டின் பேப்பருக்கு யுபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் சம்மந்தம் இருக்கா? ஒரு சம்மந்தமும் கிடையாது. டெஸ்ட் போடுறது எதுக்காக? எஸ் சார். நான் மனப்பாடம் பண்ணது எனக்கு சமயத்துக்கு ஞாபகத்துக்கு வருதான்னு நான் என்னையே டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக. மனப்பாடம் பண்ணது ஞாபகத்துக்கு வரலடா. என்ன பண்றது? மனப்பாடம் பண்ணு. மீதி 70 கொஸ்டின் தப்பா? மனப்பாடம் பண்ணு. வேலை முடிஞ்சுச்சு. எஸ் சார். அவ்வளவுதான். அப்படிதான். ரைட்டா? சோ தட்ஸ் த எஸ். கேஸ். படிக்கிறதுக்கும், ஆன்சர் எழுதுறதுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கான்னு கேட்டா, சம்மந்தம் வேணா இருக்கே தவிர, ஆனா படிச்சதுக்கு அப்புறம் தான் ஆன்சர் எழுதுவோம்னா நோ. வாய்ப்பில்ல. ரைட். முடியாது சார். அப்படி ஒரு நாள் வராது. ஓகே. சரி அப்படி ஒரு நாள் வருதே. வந்து என்ன பிரயோஜனம்? எப்படி பார்த்தாலும் நீங்க சார் படிச்சதையும் வராது தான் சார். எக்ஸாம்ல வரப்போறது இல்லையே. ஆ வெரி குட். வராது அதேதான். சார். ஃபுல் போர்ஷன் நம்ம படிக்க முடியாதுல்ல சார். எங்க சார் இருக்கு? ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. கவர் பண்ண ம். வரைக்கும் சும்மா ஒரு லெசன் படிச்சா கூட பரவாயில்ல. போய் எழுதிடலாம் சார். குவாலிட்டி ஃபுல் டெஸ்டே எழுதிடலாம் சார். அவ்வளவுதான். சிம்பிள். முடிஞ்சுச்சு. ஆமா. ஓகே. சரி. லாஸ்ட் பட் நாட் தி பிரிலிம்ஸ் பத்தி நம்ம நல்லா எக்ஸ்டென்சிவா பேசியாச்சு. மெயின்ஸ் பத்தமா எக்ஸ்டென்சிவா பேசியாச்சு. ஆ அ ஒரு ஒரு நல்ல நல்லன்ட்டு இல்ல. ஒரு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கிற ஒரு கொஸ்டின். நான் எக்ஸாம் எழுதுறப்போ நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அத நான் கொஞ்சம் தெளிவா நான் கேட்டுக்கிறேன். ஆ எஸ். ஓகே. என்னன்னா, என்னதான் நம்ம சூப்பரா படிச்சிருந்தாலும் சரி, இல்ல படிக்கலன்னாலும் சரி, இந்த எக்ஸாம்க்கு நாள் நம்மளுக்கு ஒரு 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 ஃபீல் ஒண்ணு வரும். அது என்ன ஃபீல்னா, சார் இனி 2 நாள் எக்ஸாம் தள்ளி போனா நல்லா இருக்குமே! அந்த ஃபீல் நான் சொல்லல. நான் கேட்கிறது என்ன அப்டின்னா, ஆ நல்லா என்னதான் சரி, இத நான் முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலாம். இத நான் பண்ணியிருந்தேன்னா, இந்த எக்ஸாமுக்கு நாள் மட்டும் ஒரு ஃபியர் ஒண்ணு வரும். அது கிட்டத்தட்ட எஸ் ஹார்ட் சார். அட்டாக் இல்ல, கார்டியாக் அரெஸ்ட்டே வரும். அந்த அளவுக்கு அ ஒரு ஒரு நல்ல ஒரு நெருக்கம் ஒண்ணு, ஒரு இறுக்கம் ஒண்ணு வரும். இருந்தாலும் எக்ஸாமுக்கு பிரிலிம்ஸ்க்கு முன்னாடியும் சரி, மெயின்ஸ்க்கு முன்னாடியும் சரி. ஓகே. ஒவ்வொரு பேப்பருக்கு முன்னாடியும் சரி ஒண்ணு வரும். இத நான் முன்னாடி முடிச்சு வச்சிருந்தேன்னா, கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கும். அந்த மாரி நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சார் முன்னாடியே முடிச்சேன்னா, இப்போ ப்ரிலிம்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா, டெஸ்ட் போட்டத ரிவிஷன் பண்றதுக்கு கடைசி எனக்கு டைம் இல்லைங்க சார். டெஸ்ட் கடைசி போட்டுட்டு இருந்தேன். அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. நான் கொஞ்சம் பாதி ரிவிஷன் பண்ணிருக்கேன். இன்னும் பாதி ரிவிஷன் பண்ணல. சோ இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடியே டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். இன்னும் ஒரு 1 ஓகே, மந்த்துக்கு முன்னாடி டெஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கேன். அப்படிங்கிற ஓகே. ஒரு இப்போ ஃபீல் இருந்துச்சு. நல்லது. இப்ப நீங்க சொன்னது நான் 2 ப்ராங்க்டா எடுத்துக்கிறேன். டெஸ்ட்டையும் போட்டிருந்திருக்கணும். ரிவிஷனையும் பண்ணியிருந்திருக்கணும். அதுதான் நீங்க சொல்ல ஆமா வர்றது சார். இல்லையா? சார் நீங்க சொல்றது என்ன சார் முன்னாடியே 1 மாசத்துக்கு முன்னாடி டெஸ்ட் போட்டிருந்தா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருப்பீங்க. இன்னொன்னு ஆமா. அப்படியே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் நீங்க போட்ட கொஸ்டின்ஸையும் ரிவிஷன் பண்றது கொஞ்சம் டைம் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கு. இல்ல அல்ல எஸ் சம்ஹவ் சார். நம்ம அத மேக்கப் பண்ணல. பேலன்ஸ் பண்ண எஸ் சார். முடியல. எஸ். சோ எஸ் எத்தன சார். நாளைக்கு முன்னாடி போட்டீங்கங்கிறது விஷயம் இல்ல. எவ்வளவு நாளும் போடுங்க. ஓகே. அதாவது ஆமாங்க சார். நாளே அதாவது கொஸ்டினையும் போட்டிருக்கணும். கொஸ்டின்ஸ ரிவைஸ் பண்ணியிருக்கணும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எஸ் சார். ஏன்னா, புக்க போய் ரிவைஸ் பண்ணக்கூடாதுன்னுலாம் நான் சொல்லல. எக்ஸாமுக்கு நாள் எத பண்ணணும்னா, கொஸ்டினுக்கான நம்ம போட்ட கொஸ்டின், நாம பண்ண தப்பு, அதுல இருந்து எஸ் நாம சார். கத்துக்கிட்டது, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ ரிவைஸ் பண்றது, ஓகே பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் எஸ் பில்ட் சார். ஆயிருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. அண்ட் சேம் இஸ் த கேஸ் ஃபார் பிவைக்யூ ஆல்சோ. ஏன்னா நாள் வந்து பிவைக்யூ வந்து
நம்ம ஏன்னா எஸ் அந்த சார். பிவைக்கோட லாங்குவேஜ் தான் அடுத்த நாள் நம்ம எக்ஸாம் ஹால்ல பார்க்க போறோம். எஸ் சார். இந்த லாங்குவேஜ பார்க்க எஸ் போறது. சார். கோச்சிங் கண்டிப்பா. கோச்சிங் இன்ஸ்டிடியூட் லாங்குவேஜே பார்க்க போறது கிடையாது. அது கன்டென்ட் மட்டும் தான். ம். ரைட்டா? சோ இதத்தான் வந்து பார்க்க போணும். ரைட்டா? ஆ எஸ் சார். மத்த இன்னொரு ஸ்டூடண்ட் என்கிட்ட சொன்ன ஒரு ஞாபகம். என்னன்னு பார்த்தா, "சார் இதுக்கு அதாவது குறிப்பா இந்த லாங்குவேஜ்க்கு நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, சார் ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, ஒரு கொஸ்டின் இருக்கும். 4 ஆப்ஷன் குடுப்பாய்ங்க. அந்த 4 ஆப்ஷன்ல வந்து பார்த்தோம்னா, "வாட் இஸ் த கரெக்ட் ஆன்ஸர்?" அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்க கரெக்ட்டான ஆன்ஸர் கண்டுபிடிச்சே நாங்க பழகிட்டோம். ஒரு ஃபுல் எஸ். டெஸ்ட் பேட்ச் நாங்க போட்டோம்னா, நாங்க கரெக்ட்டான ஆன்ஸர் இதான் கரெக்ட்டான ஆன்ஸர்ன்னு பார்க்கணும், அடிக்கணும். தெரிஞ்சிருச்சா ஓகே. தெரியலையா போச்சு. இது இப்படியே நாங்க ம். பழகிட்டோம். ஆனா யுபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ல அந்த வே ஆஃப் கொஸ்டின் இவன் இப்படித்தான் கேட்பாங்க, இப்படிதான் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்கிறப்ப, அதுல பெரும்பாலும் நம்ம ஆட்டிட்யூட் எப்படி இருக்கணும்னா, கரெக்ட்டான ஆன்ஸர் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது யுபிஎஸ்சி கொஸ்டின்ல. எஸ். தப்பான ஆன்ஸர் ம். கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எஸ் அதுலலாம் சார். ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. லாஜிக் தான். ஓகே. இந்த எஸ் கொஸ்டின்னா சார். இது ஆன்ஸரா இருக்காதுன்னு எலிமினேட் பண்ணணும். சோ இந்த ஆட்டிட்யூட் வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் ரோல் ப்ளே பண்ணுச்சு. என்னன்னா, ஆ ஃபர்ஸ்ட் இப்ப நாங்க வந்து இன்ஸ்டிடியூட் கொஸ்டின்ஸ் நாங்க பிராக்டிஸ் பண்றப்ப வந்து, இதான் கொஸ்டின். இந்த 4 ஆப்ஷன்ல 1 கரெக்ட் ஆன்ஸர் கண்டுபிடிக்கிறது எங்க வேலையா இருக்கும். 4 அந்த ராங் ஆன்ஸர இது ஏன் ராங் ஆன்ஸர்ன்னு எங்களால கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கொஸ்டின்ஸ் அப்படிதான் செட் எஸ் பண்ணியிருப்பாங்க. சார். இதே ம். யுபிஎஸ்சி கொஸ்டின பொறுத்தளவுக்கு, ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னம்னா, அதுல வந்து கரெக்ட்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பராலாம் இருக்காது. அது ஒரு ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் பிளெயின் ஸ்டேட்மென்ட்டா தான் இருக்கும். ஆனா அது கரெக்ட்டான ஆப்ஷனா இருக்கும். எஸ். தப்பான ஆப்ஷன எஸ் போய் சார். வாசிச்சீங்க அப்படின்னம்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கலாம். ஆ ஏதோ ஒரு ம். விஷயத்த வந்து கூட குறைய குடுத்திருப்பாய்ங்க. அது ஏன் எஸ் அப்படின்னம்னா, சார். இந்த ஸ்டேட்மென்ட் தப்புங்கிறதுக்கு க்ளூவ வச்சிருப்பாய்ங்க உள்ள. ஆமா. ஓகே. சோ எஸ் சார். அந்த எஸ் சார். மெயின்ஸ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா, இதெல்லாம் நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றது தான். ரைட். சோ யுபிஎஸ்சி பிரிலிம்ஸ பொறுத்தளவுக்கு, ஒரிஜினல் யுபிஎஸ்சி பிரிலிம்ஸ பொறுத்தளவுக்கு ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன் குடுக்குறாங்கன்னா, 4 ஆப்ஷன்ல கரெக்ட்டான ஆப்ஷன்ல இதுதான்டா கரெக்ட்ன்னு சொல்றதுக்கு பெருசா க்ளூ இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பெரும்பாலும் இருக்காது. க்ளூ இருக்காது. ஆனா எஸ் சார். 3 தப்பான ஆப்ஷன்ல இது தப்புன்னு சொல்றதுக்கு க்ளூ இருக்கும். அத கண்டுபிடிக்கணும். எஸ். இதுதான் வே ஆஃப் யுபிஎஸ்சி கொஸ்டினிங். இதுதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் பிவைக்யூல இருந்துன்னு சொன்னாய்ங்க. ஆனா எஸ் சார். நெனச்சு பாருங்க. நீங்க ஒரு பிரிலிம்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ஸ்லாட் கொஸ்டின் நீங்க போட்டீங்கனாலும் 35 டெஸ்ட் போட்டிருப்பீங்க. 3500 கொஸ்டின் நீங்க வந்து எஸ். போட்டிருப்பீங்க. இல்லையா? ஆனா ஆமா. பிவைக்யூஸ் எத்தன போட்டிருப்பீங்க? அவ்வளவு போட்டிருக்க மாட்டோம். 3500 கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பெருசா எஸ் போட்டிருந்திருக்க சார். கம்மியா மாட்டோம். தான். ஆனா, எக்ஸாமோட எதுதான் நீங்க எம்பசைஸ் பண்ணணும்? பிவைக்யூ உடைய லாங்குவேஜ் தான் எம்பசைஸ் பண்ணணும். பிவிக்யூஸ் அதுக்கு தான் சார். எஸ் அந்த சார். ஸ்டூடண்ட் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, "சார் நான் எக்ஸாம் அன்னைக்கு காலையில எதையும் புதுசா படிக்க போறதில்ல. இருந்தாலும் எனக்கு அந்த ம். ஃப்ளோ வரணுங்கிறதுக்கு இப்போ ஒரு பேனா எழுதுறோம். முதல்ல எடுத்தோனே ஒரு ஒரு 2 சொட்டு சொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்ஸர் எழுதுவோம். இங்க் பேனாவா இருந்தா. அப்புறம் தான் வந்து அந்த ஃப்ளோ வந்து முன்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி நான் எக்ஸாம் அன்னைக்கு காலையில என்ன பண்ணுவேன்னா, பிவைக்யூஸ் நான் ஆல்ரெடி பார்த்திருப்பேன், படிச்சிருப்பேன், எல்லாம் மனப்பாடம் பண்றதுனா எல்லாமும் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் பிவைக்யூஸ் அட்லீஸ்ட் ஒரு 2, 3 வருஷத்தோடயே அது இம்மீடியட்லி ப்ரீசீடிங். இப்ப எஸ் சார். 2024 எஸ். எக்ஸாம் எழுத போறாங்கன்னா, 23, 22 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போவேன். எதுக்குன்னா, என் மைண்ட் ஃபுல்லா அதான் இருக்கும். இது வந்து ஒண்ணும் இல்ல. தினமும் ஒரு நாள் காலையில திடீர்னு ஒரு பாட்டு ரேண்டமா ஏதோ ஒரு பாட்டு கேட்டோம்னா, நாள் ஃபுல்லா அந்த பாட்டு காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த லாஜிக் தான் இங்க. என்னன்னா, காலையில எந்திரிச்சுட்டு எக்ஸாம் அன்னைக்கு காலையில என்ன பண்றீங்கன்னா, ஒரு 2 என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்கள், ஒரு 2, 3 பிவைக்யூஸ் ஒரு ஃபுல் பிவைக்யூ. அந்த ஃபுல் பிவைக்யூவும் தெளிவா சொல்றாய்ங்க மக்கள். என்ன சொல்றாய்ங்கன்னா, ஆ நான் வந்து ஏற்கனவே மார்க் பண்ணியிருப்பேன் சார். மார்க் பண்ணி நோட்ஸ்ல எழுதியிருப்பேன். அந்த பிவைக்யூவ நான் ஆமா. பார்க்க மாட்டேன். ஃப்ரெஷ் பிரிண்ட் போட்டு வச்சிருப்பேன். அதுக்கு போன ஓகே, ஓகே. வருஷத்தோட பிவைக்யூவும், அதுக்கு முந்தின ஃப்ரெஷ் பிரிண்ட் போட்டு வச்சிருப்பேன். அடுத்த நாள் காலைல எந்திரிப்பேன். அந்த கொஸ்டின தான் சார் அப்படியே வாசிச்சுட்டு போவேன். என் மைண்ட் ஃபுல்லா அந்த யுபிஎஸ்சிக்கு டியூன் ஆயிருக்கும். இது ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. சைக்காலஜிக்கலி ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அப்படின்னு சொல்லியிருந்தாய்ங்க. ரைட். நல்ல வேலை. எஸ் நீங்க சார். சொன்னது வந்து நான் நீங்க சொல்றது அதான். சார் எக்ஸாமுக்கு மொத நாள் நான் என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா, இத மொத நாள் நான் பிவைக்யூ சரி அதுவும் பிளஸ் இன்ஸ்டிடியூட் கொஸ்டின்ஸ வந்து நான் போட்டு கரெக்ட்டா ரிவைஸ் பண்ணி முடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். ரைட்டா? எஸ் சார். இதே கொஸ்டின் கண்டிப்பா. தான் நான் மெயின்ஸ்க்கும் கேட்கிறேன். மெயின்ஸ்க்கு எக்ஸாம்க்கு இது வேற ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் வேற. ஒரு ஒரு நேக்கு எஸ் போக்கு சார். தெரியாது. ஏதோ ஒரு இதுல படிச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர, கரெக்ட்டான இது என்னதான் நீங்க சூப்பரா படிச்சிருந்தீங்கனாலும், நம்ம சரியான டைரக்ஷன் இருக்குமாங்கிற டவுட் வந்து எல்லா இடத்துலயும் ஏதோ எல்லா டைம்லயும் இருந்துட்டு தான் இருந்திருக்கும். இப்போ அந்த எஸ் சார். மெயின்ஸ்க்கு முதல் நாள் நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? எனக்கு என்னன்னா, சார் இதெல்லாம் இருந்தங்காட்டி எனக்கு ஓகேவா இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் இதெல்லாம் இருந்திருக்கலாம். இன்னி கொஞ்சம் பெட்டரா ஓகே. நான் ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன். கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். வாட் இஸ் தட்? எதெல்லாம் எக்ஸாமுக்கு மொத நாள் எதெல்லாம் இன் ஹேண்ட் வச்சிருந்தங்காட்டி உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. எதெல்லாம் இருந்திருந்தா இன்னி பெட்டரா இருந்திருக்கும். அதையும் சொல்லுங்க. ஓகே சார். சார் மெயின்ஸ் பொறுத்தவரைக்கும் என் கையில இருந்தது வந்து நோட்ஸுங்க சார். ரொம்ப ப்ரிசைஸான நோட்ஸ்.
நான் ஃபர்ஸ்ட் 2 pages எழுத ஆரம்பிச்சேன். போக போக என்னோட ஆன்சர்ல வந்து பாயிண்ட்ஸ் மட்டும், மெயின் பாயிண்ட்ங்கிறது மட்டும் எழுதி எழுதி என்கிட்ட ஒரு 30 பேப்பர்ஸ்லயே வந்துட்டு ஒரு ஜிஎஸ் பேப்பருக்கான நோட்ஸ் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ப்ரிசைஸா நான் எடுத்து வச்சிருந்தேன். அது வந்து எனக்கு லாஸ்டா நான் போறதுக்கு முன்னாடி ஒரு 3 times நான் அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிருந்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப ப்ரிசைஸா இருந்ததுனால மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கவர் ஆயிரும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க சார். கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட்ஸ் இன்னுமே நிறைய அது கூட இன்னும் ஆட் பண்ணி, இன்னும் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க சார். ஆப்ஷனல் வந்து மேபி நான் இந்த 3 months தான் ஆப்ஷனலுமே நான் படிச்சேன் சார். எல்லாமே நான் அந்த 3 months படிச்சதுனால ஓகே சார். ஆப்ஷனலுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா இன்னுமே நான் வந்து என்னோட ஆன்சரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இந்த பீரியட் வந்து நான் என்னோட ஆன்சரை மட்டும் என்ஹான்ஸ் பண்றதுக்கான பீரியடா நான் வச்சிருந்திருக்கலாம். முன்னாடியே நான் படிச்சிருந்தேனா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க சார். எஸ்ஏ எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நல்லாவே இருந்ததுங்க சார் நோட்ஸ். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் தனியா பிடிஎஃப் மாதிரி நான் என்னோட தனியா நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் சார். ரொம்ப கம்மியான ஒரு 3 pages அவ்வளவுதான் இருக்கும். ஸோ அது அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். அதனால நீங்க எஸ்ஏ முன்னாடியே சொன்னபடி பார்த்தோம்னா நீங்க எத்திக்ஸ் நோட்ஸ் நீங்க மீன் பண்றது இந்த சிலபஸும் பிவைக்யூஸையும் மேட்ச் பண்ற பாயிண்ட்ஸ் இல்லையா? அப்படி வச்சுக்கலாமா? ஆமா அதுதான். ஆமா ம், ம், ம். ஆமாங்க சார். ஆன்சர்ல யூஸ் பண்ண வேண்டிய இந்த டாபிக் வந்து நான் அதுதான் சார் யூஸ் பண்ணுவேன். அதை தாண்டி நான் வேற எதுவும் எழுத மாட்டேன். அது வந்தாலே நான் அதை அதான். எழுதிடுவேன் ஃபர்ஸ்ட். ஸோ அது ஆஹ் டெஸ்ட் போட்டு பழகும் போதே நான் அதை டெஸ்ட் பண்ணிட்டேன். உள்ள போட்டு போட்டு எழுதி பார்த்துட்டேன். எனக்கு ஓகே ஓரளவுக்கு வந்துச்சு ஹேண்டியா. ஸோ அதையே வச்சு ஓகே நான் ஃபைனல் எக்ஸாம்க்கு போனேன். ஓகே. ஸோ இது சரியான பாயிண்ட். இப்போ நீங்க கடைசியா சொன்னது என்னன்னா, சார் என்ன கேட்டாலும் சரி, நான் இதைத்தான் சார் எழுதுவேன். ஓகே சார், நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, ஓகேவா? எத்திக்ஸ் வந்து அப்படிதானே சார்? எத்திக்ஸ் அப்படிதான். எத்திக்ஸ்ல ஆக்சுவலா எல்லாமும் மேக்ஸிமம் அப்படித்தான். அந்த மாதிரி இருக்குங்க சார். அதான் எஸ் எத்திக்ஸ் சார் ரொம்பவே ஆப்வியஸ்லி பர்டிகுலர். இப்ப எத்திக்ஸும் ஆப்ஷனல். அதான் ரொம்பவே எத்திக்ஸ் வந்து பர்டிகுலர். ஆப்ஷனல் வகையறாவை சேர்ந்துரும் இல்லையா? எத்திக்ஸ் வந்து ஆப்ஷனல் வகையறாவை சேர்ந்துரும். எத்திக்ஸும் ஆப்ஷனலும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப டீப்பா போகணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஈஸி ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன்னா எஸ் இருக்கு, சார். இவ்வளவுதான், இதை பண்ணா போதும் அப்படிங்கிறது கிளியரா இருக்கும். பிவைக்யூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுல. ஏன்னா ஜிஎஸ்ல கூட நீங்க எஸ் நீங்க ஏற்கனவே என்ன ஒர்க் போட்டீங்கன்னு சொன்னீங்க, அதே ஒர்க் நம்ம கரண்ட் அஃபேருக்கும் போட்டிருக்கணும் ஆக்சுவலி. நீங்க கன்வென்ஷனல் எஸ் பாயிண்ட்டுக்கு சார். தான் பிவைக்யூஸ் போட்டுக்கிட்டீங்க. கரண்ட் அஃபேருக்கு என்ன பண்ணிருப்பீங்க? தினமும் நியூஸ் ஆமா பேப்பர் சார். படிச்சிருந்திருக்கணும் இல்லையா? அது எஸ் படிச்சு சார். அதே பாயிண்ட்ஸ் எது நியூஸ் பேப்பர் படிக்கணும், அதோட நோட்ஸ் இருக்கு, நோட்ஸுமே சிலபஸ் ஓரியன்டேஷனோட எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னம்னா தான் ஜிஎஸ்க்கு ஜஸ்டிஸ் பண்ண முடியும். ஆனா ஆப்ஷனல் எத்திக்ஸ் அப்படி கிடையாது. வெறும் பிவைக்யூஸ் படிச்சு தேர்னம்லே தேத்திடலாம், நல்லாவே தேத்திடலாம். எஸ் சார். ரைட். ஓகே எஸ் தென். சார். ஓகே. ஸோ இது முன்னாடி எக்ஸாமுக்கு மெயின்ஸ்க்கு நாள் இது இருந்தங்காட்டி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்ணீங்க. ஏதாவது இல்ல சார், இது நம்ம என்னதான் ஹியூமன் எஸ் சார். மைண்ட் இல்லையா? எப்படி பார்த்தாலும் என்ன எவ்வளவு தூரம் போனாலும் அடுத்த ஒரு படிக்காக ஏங்கும். அந்த மாதிரி எக்ஸாமுக்கு மெயின்ஸுக்கு நாள் எது ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. இல்லன்னா இல்ல சார் நான் கம்ஃபர்டபுளா தான் சார் இருந்தேன்னா ஓகே. மத்தபடி ஓகே தான் சார். இருந்தாலும் அதை என்ஹான்ஸ் பண்ற விஷயம் தான் சார். ஆன்சரை இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு நான் முன்னாடி கொஞ்சம் அட்லீஸ்ட் ஆப்ஷனல் மட்டுமாவது முன்னாடி கொஞ்சம் முடிச்சிருந்தேன் அப்படின்னா இன்னுமே என்னோட ஆன்சர் பேப்பர் வந்துட்டு இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதான். ஆனா இப்ப பட் அது சொல்லுங்க பெரிய சொல்லுங்க. விஷயம் இல்லை. நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருந்தேன். இருக்கிற ஒர்க்ல நான் அந்த ஒர்க்லாம் நான் போட்டேன் சார். ஸோ அது மட்டும் தான் நான் ஃபீல் பண்ணேன். மத்தபடி சூப்பர். ஓகே. ஸோ இதேதான். இதைத்தான் நானும் சொன்னேன். ஓகே. ஆக்சுவலா ஒரே அட்டெம்ப்ட்ல ஒரே மெயின்ஸ்ல வந்து இவ்ளோ பெரிய நாலேஜ், அதாவது ஸ்ட்ராட்டஜியை வந்து நாலேஜ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து கரெக்டா நீங்க இன்டர்செக்ட் பண்ணி இதைத்தான் சார் பண்ணணும் அப்படிங்கறத இவ்வளவு கிளியரா எடுத்து அதை நீங்க பண்ணவும் செஞ்சிருக்கீங்க. இது பண்ணிட்டு எப்படி பிக்யூஸ் எடுத்தாச்சு, நோட்ஸ் எடுத்தாச்சு, கரண்ட் அஃபேர் எடுத்தாச்சு, சிலபஸ் வாரியா நோட்ஸ் எடுத்தாச்சு. எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமும் அதை நான் வேல்யூ அடிஷன் நான் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. அந்த வார்த்தையை நீங்க தான் யூஸ் பண்ணீங்க இல்லையா? அதை நான் வேல்யூ எஸ் அடிஷன் சார். பண்ணியிருந்திருக்கணும். எப்ப வேல்யூ அடிஷன் பண்ண முடியும்? ஏற்கனவே கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இல்லையா? இப்ப ஏற்கனவே ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே எஸ் நான் சார். ஆன்சர்ஸ் எழுதி எஸ் முடிச்சிருந்தேன்னா மெயின்ஸ் அப்ப திரும்ப திரும்ப படிக்க வரைக்கும் வேல்யூ ஆட் ஆகும் இல்லையா? எப்படியும் ஆட் பண்ணுவோம், எஸ் நம்ம சார். நேச்சுரலா எஸ் கண்டிப்பா ஆட் ஆகும். சோ எஸ் சார். நீங்க ஒன்ஸ் அந்த பேஸ் மெட்டீரியல்னு சொல்லப்படுற பேஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நீங்க அதை 10 தடவை ரிவைஸ் பண்ணீங்கன்னா 10 தடவை 10 புது பாயிண்ட் உங்களுக்கு தோணும். அதுக்கு பேர் தான் வேல்யூ அடிஷன் இல்லையா? சோ அந்த வேல்யூ அடிஷன் எஸ் சார். நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த விஷயம் கத்துக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? சூப்பரா மெயின்ஸ் கால் வரும், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க, ஆனா மெயின்ஸ் கிளியர் ஆகாது. ஏன்னா இந்த விஷயங்கள் பண்ணாம இருக்கிறவங்க தான். யாரா இருக்கும்? படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆன்சர் எழுத மாட்டாங்க. ஆன்சர் எழுதினாலும் ரேண்டம் கொஸ்டின்ஸ் எழுதியிருப்பாங்க, சிலபஸ் ஓரியன்டா எழுதியிருக்க மாட்டாங்க. அப்படியே சிலபஸ் ஓரியன்டா எழுதினாலும் ஆன்சர் கரெக்டா தான் இருக்காங்கிறது தெரியாது. அப்படியே ஆன்சர் கரெக்டா எழுதியிருந்தாலும் அந்த சிலபஸையும் கரெக்டா ஒரு ஹார்மோனியஸ் இன்டர்செக்ஷன் இருந்திருக்கணும். சிலபஸ் கரெக்டா ஓவராலா கவர் பண்ற அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து
எடுத்து வச்சு அதுக்கு ஆன்சர்ஸ் எழுதி முடிச்சிருந்திருக்கணும், அதை இவாலுவேட் பண்ணி வாங்கியிருந்திருக்கணும், அதை ரிவைஸ் பண்ணியிருக்கணும். அதை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 தடவை ரிவைஸ் எஸ் பண்ணா 3வது தடவை 4வது ரிவைஸ் பண்ணாங்கனாலே அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்காங்கன்னு அர்த்தம். நேச்சுரல் வேல்யூ அடிஷன் உள்ள வந்துரும். ரைட்டா? சோ நீங்க சொல்றது வந்து நான் எஸ் முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலாம். இது ஹியூமன் டெண்டன்சி தானே. எனக்கு ஒரு விஷயம் நல்லது நடந்துச்சுன்னா, இது மட்டும் எனக்கு போன வருஷமே எஸ் நடந்துருந்துச்சுன்னா, முன்ன ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா, எஸ் நான் இப்ப வந்ததுக்கு ஒரு 4 வருஷம் கழிச்சு வந்திருந்திருக்கலாமேங்கிற மாதிரி, அ இது மட்டும் எஸ் எனக்கு சார். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிடைச்சிருந்தா நான் எவ்வளவு ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்ட்ல ஐஏஎஸ் கொடுத்தாலும் ஆயிருப்பேன். அப்படிதான் சார். அதேதான். ரைட். சோ ஓகே தென் அண்ட் ரொம்ப சந்தோஷம். ஓகே நீங்க கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையா மொத்த யூபிஎஸ்சிக்குமே நீங்க சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ரைட். எஸ் சார், எஸ் சார். ப்ரிலிம்ஸ் சொல்லியாச்சு, மெயின் சொல்லியாச்சு, இன்டர்வியூ நான் மட்டும் தான். அது பண்ணதை சொன்னேங்க சார், வேற என்ன. ஓகே நல்லது. ஓகே சோ ஓகே எனக்கு தெரிஞ்சு நான் இது இந்த உங்க இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்கணும்னு நினைச்சதை நான் ஆல்மோஸ்ட் கேட்டுட்டேன். ஓகே சோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஒரு பேசிக்கா 2 கொஸ்டின். ஒண்ணு, இந்த ஜேர்னில எங்களோட ரோல் என்னவா இருந்துச்சு? நவீன்ஸ் ஐஏஎஸோட ரோல் என்னவா இருந்துச்சு? சார், மெயின்ஸ்ல வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு. ஏன்னா மெயின்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணேன் சார். மெயின்ஸ்ல வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு சார். ஏன்னா ஒண்ணுமே எழுத தெரியாது, ஸ்டார்ட் பண்ண போறேன், இனிமேதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற இடத்துல உங்களோட கைடன்ஸ் வந்து அந்த இடத்துல நிறைய இருந்ததுங்க சார். அப்புறம் ஸ்ட்ரக்சர் வந்து உண்மையாவே என்னோட ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க சொல்லிதான் சார் நான் நிறைய சேஞ்ச் பண்ணேன். நான் ரொம்ப நிறைய இது பண்ணிட்டு இருந்தேன். அதுல எக்ஸாம்பிள் எழுதாது அதெல்லாம் நீங்க மாத்த சொன்னீங்க. அதுக்கப்புறம் தான் நான் அதெல்லாம் ஆட் பண்ணேன். லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் கூட நீங்க சொல்லிதான் சார் நான் பண்ணேன். எக்ஸாமுக்கு ஒரு 2 days பிஃபோர் கூட நீங்க சொல்லிதான் நான் அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணேன். ஸோ மெயின்ஸ்ல ரொம்ப பெரிய ரோல் சார். தென் இன்டர்வியூ, என்னன்னா இன்டர்வியூல கொஞ்சம் லோவா இருந்தேன் சார் ஒரு சில டைம். பண்ண முடியுமா முடியாதா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்க தான் அந்த என்னென்ன பண்ணணுங்கிற ஒரு ஓவரால் வியூ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது நீங்க தாங்க சார். அதுலயும் நீங்க தான் சொன்னீங்க இது இதெல்லாம் பண்ணணும், இது இதெல்லாம் படிக்கணும், இது இதெல்லாம் எடுக்கணும், நோட்ஸ் எடுக்கணும், இதுலயுமே இவ்வளவு படிக்கணுங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் ரொம்ப இதுலயுமே வைடா படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சது. இல்ல நான் வேற படிச்சுட்டு போயிருந்திருப்பேன். இது ஓகே. நீங்க கொஞ்சம் பண்ணதுனால இட்ஸ் வெரி ஓகே. ஹெல்ப்ஃபுல் சார். மேபி நான் பிரிலிம்ஸ், மெயின்ஸ் கொஸ்டின் கேட்டு இன்டர்வியூவ நானே மிஸ் பண்ணிட்டேன். ஓகே இன்டர்வியூ என்ன பண்ணீங்கன்னு எஸ் கேட்க மிஸ் சார், பண்ணிட்டேன். பட் இன்ஃபேக்ட் நம்ம மெயின்ஸ்க்கு நல்லா என்கேஜ் ஆனோம். இன்டர்வியூக்கு ரொம்பவே என்கேஜ் எஸ் ஆனோம்னு சார், நினைக்கிறேன். எஸ் ஓகே சார். சோ இன்டர்வியூ கொஸ்டின் எடுக்கிறது, எஸ் சார், ஆன்சர் பண்றது ரொம்ப என்கேஜ் ஆனோம். நீங்க எஸ் சார், அதுக்கு தனியா நோட்ஸ் எடுத்துட்டு வந்து அதை இவாலுவேட் பண்ணி கொடுக்கறதுல இருந்து நானே எனக்கு அது மைண்ட்லயே இல்ல எஸ் சார். பெருசா. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்க கொஸ்டின்ஸ்லாம் இன்டர்வியூ முடிஞ்சு. ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்தேன் சார். எஸ் சார். ம் ஞாபகம் நீங்க இருக்கு. அதை எவாலுவேட் பண்ணி கொஸ்டின்ஸ்க்கே எவாலுவேட் பண்ணி திருப்பி வேற நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆட் பண்ண சொல்லுங்க. ஸோ ஆமா கொஸ்டினே அது உட்கார்ந்து அதெல்லாம் நிறைய இந்த ஒர்க் பண்ணோம் சார். டேப்ப செமையா ஒர்க் எஸ் பண்ணுவோம்ல, சார், ஞாபகம் இல்ல எனக்கு மறந்துருச்சு. ஓகே. எஸ் சார் எனக்கு பண்ணோம். மெயின்ஸ்ன்னு எனக்கு அதுலயே மைண்ட் ஃபுல்லா இருக்கவும் இதா இருந்துச்சு. சோ தேங்க்ஸ் ஃபார் தட். சோ நம்பலாமா நவீன்ஸ் ஐஏஎஸ் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு? சார் கண்டிப்பா நம்பலாம் சார். முக்கியம் நான் கிளியர் பண்ணிருக்கேன். நானே நினைக்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணி விட்டதே நீங்க தான், அதை சரி பண்ணதும் நீங்க தான் சார். என்னதான் எழுதுனாலும் அந்த கரெக்ஷன் பண்ணோம்ல சார். எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க சொல்ல சொல்ல நான் படிச்சதே எப்படி எழுதணுங்கிறது சொன்னது நீங்க. சோ அது நீங்க பண்ணி எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மெயின்ஸ்ல சார். பெரிய எனக்கும் ரோல் ப்ளே பண்ணிருக்கேன். ஈவன் இன்டர்வியூவுமே அப்படிதான் சார். ஸ்டார்ட் பண்ணும்போது யூ சப்போர்ட்டட் மீ எல்லாம். ஸோ அகைன் தேங்க்ஸ் அண்ட் உங்க அக்னாலஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் திரும்பவும் எத்தனை தேங்க்யூ. சொல்றேன் எவ்வளோ ஏன் இத்தனை தடவை தேங்க்ஸ் சொல்றேன்னா, இப்போ நாங்கள் நல்லா க்ரோ ஆகுறோம். நாளைக்கு ஒரு 1000 அட்மிஷன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அதில் 100 பேர் பாஸ் பண்றதுங்கிறது நேச்சுரல் நடக்கத்தான் போகுது. 1000 பேர் வராங்கன்னா சும்மா வந்துருவாங்களா? கண்டிப்பா நல்லா இருக்க போதான் வருவாங்க. 1000 பேர் வராங்கன்னா 10%, 2000 பேர் வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு 100 பேர் 30 பேர் கண்டிப்பா பாஸ் ஆகிறதுக்கான ஸ்கோப் அதிகம். பட் நாங்க யாருன்னே தெரியாம ஒரு நேம் போர்டே இல்லாத ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து நீங்க வந்து அங்க வந்து உட்கார்ந்து அதை நாங்க சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணி, அதனால எனக்கு எக்ஸாமுக்கு போது ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எஸ் சார். உங்க ஆன்சர் பேப்பரை பார்த்து பண்ணி அவ்வளவு பேசிட்டேன். நீங்களும் எங்க சைடு நாங்க என்னதான் கொடுத்தாலும் வாங்க சைடு நீங்க வாங்குனீங்கன்னா தான் அதுக்கு வந்து அதுக்கு ஈடேறும் இல்லையா? சோ அதனால வந்து எஸ் சார். அந்த வரைக்கும் கரெக்டா வச்சு அது நாங்க சொன்னது அப்படியே நீங்க பிலீவ்ங்கிறது ஒரு பிலீஃப் இருந்திருக்கணும். ஏன்னா அது மட்டும் தானே மிச்சம். நாங்க ப்ரூவன் இது கிடையாது. நாங்க இப்ப இன்ஸ்டியூட் எனக்கு ஒரு 13 வருஷமா நான் இங்க வாத்தியாரா இருக்கேன். ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்ஸ்ல வேரியஸ் ஐஏஎஸ் அகாடமில 13 வருஷமா நான் வாத்தியாரா இருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓன் ஐஏஎஸ் அகாடமி நாங்க ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆச்சு. அதுலயும் அது நாங்க ஆரம்பிக்கிறோம் கோவிட் செகண்ட் வேவ். சோ ஆப்வியஸா 1 இயர் வந்து முழுக்க முழுக்க நாங்க ஆன்லைன் போயிட்டோம். சோ இப்போ கணக்குப்படி நாங்க பிசிக்கல் ஓகே. கிளாஸ் ரூம் ஃபார்மேட்ட ஒரு பிசிக்கல் போட்டு வந்து இட் இஸ் செகண்ட் இயர் இஸ் ரன்னிங். கணக்குப்படி தேர்ட் இயர் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு போறது 3 வருஷம், 3வது வருஷம் முடிய போகுது இப்ப. ஓகே பட் காட்ஸ் கிரேஸ்
நாங்க ஆரம்பிச்சதுல இருந்து இந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ரிலிம்ஸும் தான். ப்ரிலிம்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ரெகுலரா போயிட்டு இருக்கு. மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கும் ரெகுலரா போயிட்டு இருக்கும். இதுல வந்து நீங்க தான் நம்ம இன்ஸ்டியூட்டோட 4th கேண்டிடேட் டு கிளியர் தி எக்ஸாம். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து 3 வருஷம், இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி 2 வருஷம், இதுல இது வரைக்கும் 3 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. 3வது வருஷம் நீங்க ஒருத்தர் வந்திருக்கீங்க. சிறுக சிறுக ஒவ்வொரு படியா நாங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் இந்த டைம்ல எங்களை நம்பி ஒருத்தங்க வந்து எக்ஸாம் எழுதி கடைசி வரைக்கும் நாங்க சொல்றதை கேட்டு பாஸும் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். உங்க சைடுக்கு நான் ஏன் திரும்ப திரும்ப நான் தேங்க்ஸ் சொல்றேன்னா, நாளைக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணாலும் அந்த இனிஷியல் டேஸ்ல வந்து அது வந்து ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி மட்டுமே வர்ற ரிலேஷன்ஷிப், வர்ற ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப். அது பெருசாயிட்டோம் அப்படிங்கிறப்ப அது ரிசல்ட் பேஸ் பண்ணி வர அட்மிஷன்ஸ், ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வர்ற இது அப்படிங்கிறப்ப அது வேற. அந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், பட் அந்த ஈக்குவேஷன் வேறையா இருக்கும். இது வந்து நீங்க வந்து ஓகே, சோ எங்களுக்கு நீங்களும் கோஆபரேட் பண்ணீங்க, முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் கொடுத்தோம், முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அது எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கிட்டீங்க. ஓகே, சோ எண்ட் ஆஃப் த டே வந்துச்சான்னு கேட்டா ரிசல்ட் வந்துருச்சு. இது வந்து நான் கொடுத்தங்காட்டி வந்துச்சா இல்ல நீங்க எடுத்தங்காட்டி வந்துச்சாங்கிறது இல்ல. இட் இஸ் டெஃபினெட்லி டிமாண்ட் சப்ளை ஈக்குலிபிரியம் இங்க இருந்துச்சு அப்படிங்கறது வேணா நம்ம சொல்லலாம். இது நாங்க தான் காரணம்னு கிடையாது. ஓகே, இதுல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் காரணம் நீங்க தான். எண்ட் ஆஃப் த டே அந்த எக்ஸாம் ஹால்ல போய் பேப்பர்ல பேனா வச்சு அந்த பேப்பரையும் பேனாவையும் நீங்க வந்து இன்டராக்ட் பண்றது நீங்க தான், ரைட்? சோ அண்ட் எஸ், இந்த ஜேர்னில எங்களோட ரோல் வந்து ரொம்ப எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணோம், இனிமேலும் நாங்க பண்றோம். அண்ட் டு பி வெரி, நான் என்ன ப்ரௌடா என்னால சொல்லிக்க முடியும்னா, கிட்டத்தட்ட வி ஆர் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் சென்னை ஆஸ் பேஸ். சென்னையை பேஸா வச்சு நம்ம ஆப்ரேட் பண்றோம். கிட்டத்தட்ட சென்னைஸ் டெடிகேட்டட் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஃபார் ஆன்சர் ரைட்டிங் நம்ம. ஓகே, ஃபார் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். சார் ப்ரிலிம்ஸ்ல என்ன சார் ஆன்சர் ரைட்டிங் நாங்க அதை 6 மாசமா ரன் பண்றோம். ஓகே, டெய்லி டெஸ்ட் பேட்ச் வச்சு ப்ரிலிம்ஸ்க்கும் இருக்கு, மெயின்ஸுக்கு சொல்லவே வேண்டாம், கிள்ளி சுட்டுரும், உங்களுக்கே தெரியும். ஓகே, நான் வந்து முதல் நாள் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பென் டப்பா, ஒரு ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க, கவுண்ட் யுவர் பென்ஸ் அப்படிங்கறதா நம்ம சொல்றது. ஓகேவா? நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எத்தனை பேனா முடியுது அப்படிங்கறதா நீங்க கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? இத்தனை பேனா விட கம்மி ஆயிடுச்சு அப்படின்னம்னா நீங்க கம்மியா மார்க், இல்ல நீங்க பத்தல, ஆன்சர் எழுதுனது பத்தலன்னு அர்த்தம், ரைட்? சோ அதான் சொல்றது, தினமும் ஆன்சர் ரைட்டிங், டெய்லி ஆன்சர் ரைட்டிங், வாரத்துல 6 நாள் ஆன்சர் எழுதணும், ஒரு நாள் பிரேக். அது பிரேக் சும்மாவா கிடையாது, ஏன்னா அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகணுங்கிறதுக்காக அந்த ஒரு நாள் மட்டும் பிரேக், ரைட்டா? சோ டெய்லி டெஸ்ட், அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட், அப்புறம் ஃபுல் டெஸ்ட்னு பசங்க எந்த அளவுக்கு கோஆபரேட் பண்றாங்களோ எங்களுக்கு சந்தோஷம். நான் கொஞ்சம் இன்டென்ஸா கொடுக்குற ஆளுங்க தான், ஏன்னா எங்க வேலையே இதுதான். எங்களோட வேலையை வி ஆர் டெடிகேட்டட் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஃபார் ஆன்சர் ரைட்டிங் இல்ல, அப்ப அதான் எங்க வேலையே. அப்படி இருக்கிறப்போ நாங்க திரும்ப திரும்ப அதை நாங்க கொடுத்துட்டே இருக்கோம், 3 இயர்ஸா கொடுத்துட்டு இருக்கோம், இப்ப இனிமேலும் நாங்க நல்லாவே கொடுக்குறோம். பட் இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை நம்பி வர்றது, அட் த சேம் டைம் ரிசல்ட்ஸா கன்வெர்ட் ஆகிறது வந்து, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். இது நான் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்ஸ் சொல்லாம வேற யாருக்கு சொல்றது, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. அண்ட் கடைசியா 2 கொஸ்டின் அதோட முடிச்சுக்கலாம். ஓகே, உங்க ஜூனியர்ஸ்க்கு உங்க அட்வைஸ் என்ன? அட்வைஸ்லாம் சார், பண்ணது எல்லாருமே படிக்கிறோம் சார், நானுமே அப்படிதான் சார் படிச்சுட்டு இருந்தேன். ஃபுல்லா படிக்கிறதை தாண்டி என்ன பண்ணா அடுத்த லெவல் போலாம், ஏன்னா படிக்கிறது கண்டிப்பா படிக்கிறது மட்டுமே நமக்கு ரிசல்ட் கொடுக்கல, அது நல்லாவே தெரியுதுங்க சார். எக்ஸாம் போடுறது கொஞ்சம் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணா ரிசல்ட் நல்லா வரும் அப்படிங்கிறது சார். டிவிக்கு டெஸ்ட் அதிகமா அனாலிசிஸ், பிராக்டிஸ் எக்ஸாம் இது பண்ணுங்க, வந்து பிராக்டிஸ். சரி. ஓகே, சாரி, நான் தான் குறுக்கு பேசிட்டேன்னு நினைக்கிறேன், நீங்களே இன்னொரு சொல்லிருங்க. டிவிக்கு அனாலிசிஸ் சொன்னீங்களா, அதை திரும்ப சொல்லிருங்க. ஆமா, இது டிவிக்கு அனாலிசிஸ், அப்புறம் டெஸ்ட் போடுறது சார், அவ்வளவுதான். இதை பிராக்டிஸ் பண்ணும், திருப்பி ரிவைஸ் பண்ணும், அவ்வளவுதான் சார். ஓகே, இது ரிவிஷன் எல்லாத்துக்கும் இதேதாங்க சார். ஓகே, அவ்வளவுதான். ப்ரிலிம்ஸ் அவ்வளவுதான், முடிஞ்சு. மொத்த யூபிஎஸ்சி இவ்வளவுதான் சார். டிவிக்கு போட சொல்லுங்க, ஒரு டெஸ்ட் பேட்ச் போட சொல்லுங்க, ரிவைஸ் பண்ண சொல்லுங்க. மெயின்ஸ் ரிப்பீட் ரூல் நம்பர் 1, அதேதான். ஒரு டெஸ்ட் பேட்ச் கூட, ஈவன் ப்ரிலிம்ஸ் கூட மெயின்ஸ் கூட டெஸ்ட் பேட்ச் போடணும் அவசியம் இல்ல. பிவைக்யூஸ் ப்ரிப்பேர் பண்ணி கரண்ட் அஃபேர் ப்ரிப்பேர் பண்ணோம்னாலே உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் எழுதினாலே வேலை முடிஞ்சு, அவ்வளவுதான். அதனாலதான் ப்ரிலிம்ஸை விட மெயின்ஸ் ஏன் ரிலேட்டிவ்லி ஈஸின்னு நம்ம சொல்றோம்னா, ஏன்னா ப்ரிலிம்ஸுக்கு பொறுத்த அளவுக்கு நீங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதையும் ரிவைஸ் பண்ணணும், புக்ஸும் இருக்கு, அதையும் ரிவைஸ் பண்ணணும், இல்லையா? ஆனா மெயின்ஸை பொறுத்தளவுக்கு புக்ஸ் கிடையாது, மெட்டீரியல் கிடையாது, எதுவுமே கிடையாது. கொஸ்டின் தான், ஆன்சர் தான், நீங்க எழுதி முடிச்சு கரெக்ஷன் யாரோ ஒரு வார்த்தையில கரெக்ஷன் வாங்கி வேண்டிய அவ்வளவுதான். அதுதான் மெட்டீரியல், அதுதான் பிராக்டிஸ், அதுதான் கொஸ்டின் ஆன்சர், எல்லாமும் அதுதான். அதனால மெயின்ஸ் இதான் பண்ணணும்னு தெரிஞ்சு பண்றவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா வந்துருது, பண்ணா நல்லது. ஓகே, அண்ட் அண்ட் ஸோ தட் இஸ் த கேஸ். அதனால நான் கொஞ்சம் சவுத் இந்தியால இருந்து கொஞ்சம், அது முக்கியமா சென்னை வந்து இன்னி கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் கடந்த கொஞ்சம் சில வருஷங்களா வந்து ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வந்து நல்ல ஒரு இனிஷியேட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன், அந்த ஆன்சர் ரைட்டிங் பேட்சஸ், தரோ ஆன்சர் ரைட்டிங் பேட்சஸ், ரைட்? அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஹூ வுட் யூ லைக் டு தேங்க்? யாருக்கு நீங்க நன்றி சொல்ல விரும்புறீங்க?
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபேமிலி தான் சார். அம்மா அப்பா, முக்கியமா அண்ணன் சார். அவங்க தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்துட்டு அவங்க வந்து இவ்வளவு தூரம் படிக்க விட்டது பெரிய விஷயம் தான் சார். ஏன்னா எப்போ என்னைய வேலைக்கு போக சொல்லி இருந்திருக்கலாம், அது சொல்லாம எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தென் என்னோட மென்டர்ஸ், என்னோட லைப்ரரியன் சார், என்னோட லைப்ரரிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சார். நான் ஊர்ல இருந்து படிச்ச காலத்துல 2 வருஷம் ஊர்ல கவர்மெண்ட் எஸ் லைப்ரரியில சார், படிச்சேன்னு சொன்னீங்க இல்லையா? கவர்மெண்ட் லைப்ரரியில ஓகே. லைப்ரரியன் ராமசாமி சார்னு சொல்லிட்டு அங்க இருக்கு. அப்புறம் மென்டர்ஸ், என்னோட மென்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ சார். உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ சார். ஏன்னா மெயில்ஸ் அண்ட் இன்டர்வியூ ரெண்டுலயுமே ஒரு பெரிய பார்ட் நீங்க வந்து எனக்காக உங்களோட ஒர்க் போட்டிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ ஆல்வேஸ் மச் சார். வெல்கம் அண்ட் பெஸ்ட் விஷஸ் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ். ஆனா அதே இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இருந்தா நல்லா இருக்கும். அதனால அதே எஸ் சார். வந்தாச்சு, ஐஆர்எஸ் வரைக்கும் வந்தாச்சு. இன்னொரு புஷ் எஸ் கொடுத்து சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இயர் பை கண்டிப்பா திஸ் டைம் ஐஏஎஸ்ஸா எங்களுக்கு மறுபடியும் ஒரு இன்டர்வியூ கொடுத்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். சரி. சரியா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். ஓகே. வீட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஓகே. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ, சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.